மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நேற்று எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆகி பெரும் விவாதத்துக்குள்ளே ஆளாகிருக்கு. ஒரு கட்சி நிறைய சேனல்ஸ் வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, எக்ஸிட் போல்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு சைடு டிஎம்கே சொல்கிறாங்க, இன்னொரு சைடு ஏடிஎம்கேன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க டிவிகேன்னு சொல்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒரு குழப்பமான சூழலில் இருக்கும்போது எக்ஸிட் போல்ஸை பற்றி இன்னும் விரிவாக இன்றைக்கி பேச இருக்கோம். அதை பற்றி சார்கிட்ட கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நேற்று எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆகி ஒரு பெரும் குழப்பத்துக்குள்ளே இருக்குது. எக்ஸிட் போல் எப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு? அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. வெப் சீரியல் மாதிரி வச்சுக்கலாம், வெப் சீரிஸ் மாதிரி வச்சுக்கலாமா? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்றத விட எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இது வந்து கிட்டத்தட்ட ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அதுவும் முக்கியம்தான். ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு ஆர்வம் இருக்குல்ல, ஆர்வத்தில் தான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். தேர்தல் முடிவு வரப்போகுது, அதுக்கு முன்னாடியே யாரும் தெரிஞ்சுக்கிட்டா 3 நாளே தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, ஆர்வ கோளாறுனால உருவானதுன்னு வச்சுக்கலாமா? ஆர்வ கோளாறுனால உருவானது. எல்லா பத்திரிகைகளுமே எல்லாத்தையுமே காசாக பார்ப்பாங்கல்ல, அப்போ அந்த மாதிரி ஒரு இதுதான். ஒரு கேள்வி இருக்குது. அந்த எக்ஸிட் போலை பொறுத்தவரை மக்கள்கிட்டே உண்மையாக கேட்டு அந்த மாதிரி எக்ஸிட் போலை போடுறாங்களா, இல்லை அவங்கவுங்களே அவங்க சேனலுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்களா சார்? ஸோ கேட்குறீங்களே, அதுக்கப்புறம் வரேன். எக்ஸிட் போல்ன்ற அந்த கருத்துரு அமெரிக்காவில் தான் முத உருவாயிருக்கு. ஃபஸ்ட்டு. ஓகே. எப்போ சொல்லுங்கள்? நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அந்த கொஷினை, திருப்பி என்கிட்ட அமெரிக்காவில்னு சொல்லிட்டேன். எப்போன்னு ஒரு கணக்கு இருக்கும்ல. சரி, 1940களில். தெரியாது சார், எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் சார். அமெரிக்காவோட கொலராடோ மாநிலத்தில் உள்ள டென்வர் அப்படின்ற நகரில் தான் முதல்ல வாக்காளர்கள்ட்ட கருத்து கணிப்பு கேட்கப்பட்டது. இந்த நேரத்துலலாம் நம்மளும் வந்துட்டோம், வாக்குப்பதிவு அந்த ஜனநாயகத்துக்கு வந்துட்டோம். 1937 நமக்கு இங்கே எலெக்ஷன் நடந்திருக்கு. பிரதமர், சென்னை மாகாணத்துடைய பிரதமர் அப்படின்னு ராஜாஜிலாம் வந்திருக்காரு. அந்த டைம்லலாம் பிரதமர் தான் சொல்லுவாங்க. 1967 தான் அதிகாரப்பூர்வமாக இந்த இதை தொடங்கியிருக்காங்க. அமெரிக்க புள்ளிவிவர நிபுணர் வாரன் மிட்டோவ்ஸ்கினா கிட்டத்தட்ட ரஷ்யா இல்லை அந்த ஓரம் இதை சேர்ந்தவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். 67 கெண்டகி ஆளுநர் தேர்தல் டைமில் நவீன எக்ஸிட் போலை வடிவமைத்து செயல்படுத்தினார். இதற்காக அவர் எக்ஸிட் போலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகே. அவர் தான் யார்? வாரன் மிட்டோவ்ஸ்கி. நெதர்லாந்து அதே வருஷத்தில் 67 இங்கே என்ன மாற்றம் நடந்தது? திமுக வந்துச்சு. அப்புறம் ஒரு அகில இந்திய கட்சியே முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சி பிடிக்குது இந்தியாவில். ஃபஸ்ட்டு வரலாறு. ஆமாம், வரலாறு. நெதர்லாந்தில் 67 அதே ஆண்டு பிப்ரவரி 15 நெதர்லாந்து நாட்டு சமூகவியலாளர் மார்ஷல் வான் டாம் அந்நாட்டு சட்டமன்ற தேர்தலின் போது எக்ஸிட் போலை முதலில் வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். அப்போ அப்போல்லாம் அந்த உலகமயமாக்கலோ எதுவுமே கிடையாதுல்ல, எங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இன்னொன்று இது ஒரு பெரிய ஒர்க்கு இது, அதனால் யாரும் பெருசாக யோசிக்கல. இந்தியாவில் எக்ஸிட் போல் எப்போ வந்துச்சு, எப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 90-2000 காலகட்டத்தில் 1957 வந்துச்சு. இந்தியாவில் முதலாக இந்திய பொது கருத்து நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் அவங்க 57 அந்த ரெண்டாவது பொது தேர்தல், முதல் பொது தேர்தல் 52 நடந்தது கான்ஸ்டியூஷனுக்கு பிறகு. ரெண்டாவது பொது தேர்தலில் எக்ஸிட் போலை நடத்தினாங்க. அதனுடைய நிறுவனர் எரிக் டி கோஸ்டா. ஓகே. இவர் தான் இந்திய எக்ஸிட் போலின் தந்தை என்று அறிவிக்கப்படுகிறார். ஆனால் அவர் வெளிநாட்டு தந்தை, நம்மூர் தந்தை மாதிரி தெரியலையே பேர் பார்த்தா. 80கள் 90களில் தான் ஊடகங்கள் எக்ஸிட் போலை ஸ்டார்ட் பண்ண தீவிரமாக முன்னெடுக்க தொடங்கினா. 90களின் இறுதிகளில் சேட்டலைட் டிவி வந்த பிறகு தான் இந்த எக்ஸிட் போல்லாம் பொதுமக்கள்கிட்ட வரவேற்பு வந்துச்சு. அப்போல்லாம் எப்படி தெரியுமா, இப்படி எலெக்ஷன் நினைச்சோன்னா இப்படி வெட்டுருவாங்க. அது அடுத்த ஸ்டேட்டை பாதிக்க வேறு எதை பாதிக்க யாரும் கவலை இல்லை. ஓ, இப்போ எலெக்ஷன் மிச்சம் இருந்தாலுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் போச்சு. வாக்காளர் மனநிலை இது பாதிக்கும் என்பதால் தேர்தல் இந்த அளவுக்கு சேனல்ஸோட இம்பாக்ட்லாம் இல்லையே சார், சேட்டலைட்டோட சேனல்ஸோட இம்பாக்ட். ஆமாம், வந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் சன் டிவி, விஜய் டிவியே இருந்தது. இப்போ லைவ் நியூஸ்ன்றதே அப்போ ஒரு இது தானே, உங்களுக்கு லைவ் தேவையில்லையா? நீங்கள் எக்ஸிட் போலுக்கு எடுத்துட்டு அதை கொண்டு போட்டாலே போதுமே. அப்போல்லாம் புல்லட்டின் தான் நியூஸை எடுத்துகிட்டு நியூஸை ஏற்றுவாங்க. 3-4 புல்லட்டின் வரும்.
காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, ஈவினிங் ஒன்று, 7:30 மணிக்கு ஒன்று, இப்படி 4 புல்லட்டின்னு, சில பேர் 5 புல்லட்டின்னு அப்படி இருக்கும். இது இல்லாமல் சிறப்பு தொகுப்பாக அப்படின்னு தனியாக வரும். அப்போ இந்த மாதிரி தேர்தலுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு எடுத்துகிட்டு வந்ததை ஒரு நிகழ்ச்சியாக நடத்துவாங்க. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் டிவி பெரிய டிவியாக இருந்தது. அப்போ வந்து குதிரை ஓடியாரம் விஜய் டிவி அப்படின்னு மலையாட்டு இருந்தது. அப்போ அந்த இது வந்து செய்தி சேனல் அவங்க வந்து நடத்துனாங்க. ஜீ தமிழ் செய்தி சேனலாக இருந்தது. ஜீ வந்து பிரபலமான செய்தி சேனலாக இருந்தது. விஜயில் தான் அந்த P2Cன்றதை கொண்டு வந்தாங்க. எது லைவ் கொடுக்குறதில்ல, வெளியில் போய் நின்று கொடுக்குறது. அப்போ லைவ் வந்து P2Cன்னுவாங்க. எப்படின்னா கொடுத்துட்டு அதை கொண்டு வந்து ஸ்டுடியோவில் வச்சு ஏற்றுவாங்க. லைவாக இருக்காது. ஒரு இடத்துல போய் நின்று இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து ஏற்றுவாங்க. லைவ்லாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. லைவ்லாம் எனக்கு தெரிஞ்சு 2015க்கு அப்புறம் தான் பெருசாக லைவ்ன்றதே வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் புல்லட்டின் தான் இருந்தது. பெரும்பெரும் சேனல்கள், இன்றைக்கு இருக்கிற சேனல்கள்லாம் புல்லட்டின் தான் இருந்தது. அது ஒன்று. இந்த டைமில் தான் இது வந்து வாக்காளர் நம்ம சொன்னோம்ல, கண்டபடி கவலைப்படாமல் போட்டாங்கன்னா, அப்போ தேர்தல் ஆணையம் முடிச்சுக்கிட்டு இதை வந்து வெளியீடு தர்றதுக்கு ஒரு சில தடைகளை விதிச்சுது. அதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 கீழே அது கொண்டு வந்தாங்க. அதனால் இது வந்து எக்ஸிட் போல்ன்றது இப்படி தான் வந்தது. அதுக்கப்புறம் எக்ஸிட் போல்ன்றது 5 மாநிலம் நடக்குதுன்னா 5 மாநிலம் முடிந்தால் பிறகு தான் நீ வெளியிடணுன்ற மாதிரிலாம் கொண்டு வந்தது. அதனால தான் நமக்கு 23 முடிஞ்சாலும் நேற்று வெஸ்ட் பெங்கால் முடிஞ்ச பிறகு எக்ஸிட் போல் வந்தது. இதுதான் எக்ஸிட் போலுடைய வரலாறு. சரி, இந்த எக்ஸிட் போல் எப்படி எடுக்கிறாங்க, அது ரொம்ப முக்கியம். ஒரு தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட சில வாக்குச்சாவடிகளில் போயிட்டு தேர்தல் முடிஞ்சு வர்றவங்கள்ட்ட யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்களே மென்ஷன் பண்ணுறீங்க குறிப்பிட்ட சில வாக்குச்சாவடி. அப்படி தான். இன்னொன்று, நேற்று நடந்த எக்ஸிட் போல் இப்போ சொல்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒரு 7-8 பேர் சொல்கிறாங்க. இந்த 7-8 பேரும் எங்கே போய் எடுத்தீங்க, எத்தனை தொகுதியில் எடுத்தீங்க, ஒரு தொகுதியில் குறைந்தது 400 வாக்குச்சாவடி இருக்கும் ஒரு தொகுதியில். அப்போ 400 வாக்குச்சாவடியில் எத்தனை எடுத்தீங்க? 10%னா கூட 40. அப்போ இந்த மாதிரிலாம் நாங்கள் எடுத்தோம். அப்போ 234க்கு ஒரு 40ன்னு வச்சுக்கோங்க. 230 அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிட்ட எவன்டையும் கிடையாது, எல்லாம் டெஸ்க்கு. அதனால தான் நேற்று ஒருத்தர் திமுக என்ன 98 கொடுத்துருக்கீங்க, தாவேகாக்கு 120 கொடுத்துருக்கீங்க, ஏடிஎம்கேக்கு 35 கொடுத்துருக்கீங்க, கூட்டி பார்த்தா 250 கிட்ட போயிடுது என்னான்னு கேட்டேன். அப்படியா, அப்போ அந்த திமுக 98 கொடுத்தேன்ல அது 70 ஆக்கிங்க அப்படின்னு. டேய் என்னங்க இது, டக்குன்னு ஏற்றுறீங்க டக்குன்னு குறைக்கிறீங்க. இப்படி தான் இந்த அவர்களுக்குள்ளே தீர்மானிக்கிறதுன்றது எக்ஸிட். இதில் இந்த எக்ஸிட் போலில் பல தடவை மாற்றங்கள் வந்திருக்குது, பல விஷயங்கள் நடந்திருக்குது. இதில் இப்போ இவங்க வந்து எப்படி எக்ஸிட் போல் பண்ணுறாங்க, வாக்காளர் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கூட ஒரு விஷயத்தை பேசலாம் அப்படின்னா, எக்ஸிட் போல்கள் நல்லதா, எக்ஸிட் போல்களுடைய சவப்பெட்டியா தேர்தல் இது 2026 தேர்தல். இது வந்து கிட்டத்தட்ட இதோட எக்ஸிட் போல் மேலே உள்ள நம்பிக்கையை மக்கள் இழப்பார்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட்டாகவே தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது. ரைட்டு. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது கவுண்டிங் சொல்கிறீங்களா, இல்லை அவங்க இந்த கட்சி ஜெயிப்பாங்க அந்த கட்சியே சொல்கிறீங்களா? ஐ மீன் அந்த கட்சி ஜெயிப்பாங்க இந்த கட்சி தோப்பாங்க அதை சொல்கிறீங்களா, இல்லை அந்த அவங்களுடைய முடிவுகளுங்க, எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்கிறது இருக்குல்ல, அது எல்லாமே ஒவ்வொரு தேர்தலையுமே ஃபெயிலியர் ஆகிட்டே வருது, தப்பாக இருக்குது. சத்தீஸ்கரில் சொன்னது வந்து அப்படியே தலைகீழாக போச்சு. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பல இடங்களில் எக்ஸிட் போல் இது வந்து தவறாக போச்சு. நான் வர்றேன், ஒவ்வொன்றுக்காக வர்றேன். நேற்று வந்தது இந்த விஷயங்கள் பற்றி நேற்று கொஞ்சம் பேசிட்டோம். ஆமாம், கூடுதல் தகவலில் நான் அடுத்தடுத்து பேசுகிறேன், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சும்மாவே வந்து எக்ஸிட் போல்னால் ஒரு எல்லாருக்குமே தயக்கம் இருக்கும்ல, ஏன்பா அவன் தான் எக்ஸிட் போல் வெளியிட்டாங்கல்ல, இவ்வளோ பேருக்கு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன அதுக்குள்ளே போய் பேசுகிறேன் அப்படின்ற பெருசாக இம்பேக்டும் பண்ண முடியாது. இம்பேக்ட் இருக்கா, இம்பேக்ட் இல்லையா, திமுகனால நம்ப முடியல, கொண்டாடலாமா வேணாவா அப்படின்னு. சொம்புகள் மற்றவர்கள் வேணால் ஜாலியாக இருக்காங்க, ஆனால் ஒரிஜினல் திமுகனால அது கொண்டாட முடியல. அதிமுக இந்த பிரச்சனை. அப்போ அந்த எக்ஸிட் போல் பற்றி நம்ம நேற்று கொஞ்சம் பேசணும், இன்னும் கொஞ்சம் பேசலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல்னால் என்ன, அது என்ன கான்செப்ட்டு, என்ன விஷயங்கள், அதை கொஞ்சம் பேசிடுவோம். அப்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்குமே பாருங்கள். சாம்பிள் சைஸ், ஒரு நிறுவனம் எத்தனை 1000 அல்லது லட்சம் மக்கள் நேரடியாக கருத்து கேட்டது என்பதை பொறுத்து தான் இந்த எக்ஸிட் போல் துல்லியமாக அமையும். நான் முதல்ல சொன்னது
400 வாக்குச்சாவடி ஒரு தொகுதின்னு வச்சா 234 இன்ட்டு 400னா 4 2 8 4 12. அப்போ அதுவே வந்து 92 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா எங்கேயோ போகுது. ஒரு 60,000 70,000 இதுன்னு வச்சுக்கிட்டிங்க. வாக்களித்து விட்டு வெளியே வரும் மக்கள்கிட்ட கேட்கப்படுவதால் எக்ஸிட் வெளியே கேட்பதால் இது பொதுவான கருத்துக்கள் கூட அதை ஒப்பீனியன் போல விட ஓரளவுக்கு உண்மையை பிரதிபலிக்கும்னாங்க. அது ஒரு காலத்தில் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ரொம்ப பேர்கிட்ட கேட்டாங்க. அதே மாதிரி வாக்காளர் மனநிலையும் அந்த காலத்தில் ஓப்பனாக சொல்கிறதுலாம் ஒரு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க எக்ஸிட் வெளில வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்படி கேட்குறது கரெக்டாக? நீங்கள் ஊடகத்தில் இல்லைம்மா இதான் சொன்னேன், அறியிற ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, போய் எட்டி பார்க்குறவன் இருப்பான், செல்ஃபி எடுக்கிறவன் இருப்பான், அதை எடுத்து இன்ஸ்டாவில் போடுறவன் இருப்பான். இதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? ஒருத்தன் இன்ஸ்டாவில் போட்டு அதை ட்விட்டரில் போடுவான், 10 பேர் பார்க்கட்டும்னு விரும்புவான். இதை ஏன் போட்டிங்கன்னு நம்ம அவள்கிட்ட கேட்க முடியாது. பத்திரிகைகள் இன்றைக்கி ஒரு சின்ன கள்ளக்காதல் விவகாரத்தை கூட பெரிய க்ரைம் மாதிரி போட்டு பண்ணுறாங்க. இது கரெக்டாக தப்பான்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வரவேற்பு இருக்குன்னு அவன் சொல்லுவான். அப்போ இந்த கமல்ஹாசன் ஃபுல்லாக டிஆர்பிக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. டிஆர்பி தான். டிஆர்பி ஆர்வத்தை காசாக்குவது. எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல, யார் வேண்டாவா 5ஆம் தான் வரப்போகுது போயா அப்படின்னு யாரும் இல்லை. என்ன வந்து அந்த எக்ஸிட் போல் என்ன சொல்லிக்கிறோம், வாக்களித்து விட்டு வந்த உடனே அந்த இவர்கள் சொன்னது தான் பெரும்பாலான முடிவாக இருக்கும் அப்படின்னு. அது ஒரு காலத்தில் கரெக்டாக சொன்னாங்க. ஆனாலும் அதுவும் பல விஷயங்களை தவறுது. எங்கே சரியாக இருக்கும் எங்கே தவறாக இருக்கும் அதை பார்ப்போம். அப்போது ஒப்பீனியன் போல விட இது கொஞ்சம் உண்மையை பிரதிபலிக்கணும் இருந்தது ஒரு காலம். இப்போது ஒரு கட்சிக்கு ஆதரவாக பெரிய அலை இருக்குது. இப்போ குஜராத்தில் எல்லாத்தையும் அவங்க அடிச்சுக்கினே இருக்காங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலில் 95% அவங்க தான். காங்கிரஸ்லாம் பேருக்கு இல்லை, ஆம் ஆத்மி ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அங்கே வந்து எக்ஸிட் போல் எடுத்தால் அது கூட வேணாங்க. அஸ்ஸாமில் இப்போ எக்ஸிட் போல் போட்டாங்க. நம்ம பார்த்து நான் சொல்கிறேன், அங்கே ஆட்சி தான் ஏன் கொடுப்பான், அப்போ என்ன நீ போட்டாலும் பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆமாம். கேரளாவில் ஆட்சி மாற்றம் வந்துடும்யா, 10 வருஷம் இருந்துட்டா வந்துடும்யா. ஏன்னா உள்ளாட்சியில் காங்கிரஸ் வந்துட்டான், அப்போ இந்த தடவை வருவான். அதில் கொஞ்சம் கூட குறைய லைட்டாக தான் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைட்டு, ஒரு வேளை வரலாம்ப்பா, அவங்களும் வெயிட்டாக இருக்காங்க. இவங்க வந்து என்ன வந்தாலும் 70ன்ற இடத்துல 71 இடம் வரணும். சரி, ஒரு 75 வராங்க, அந்த மாதிரி வரும்பா. இவங்க வந்து மீதி வருவாங்கப்பா அப்படின்னு ஓகேப்பா. ஆனால் இங்கே விஜய் ஃபேக்டர், விஜய் யார் காலம் வாரி விடுவார், இல்லை விஜயே வந்துடுவாரா? திமுக மேலே கோபம் இருக்குது, அது திமுக கவுத்திடும்பா. இல்லைப்பா கவுக்காதுப்பா. இல்லைப்பா அங்கே பார்த்தீங்கன்னா என்டிஏ பயங்கரமாக ஃபார்ம் ஆகிருக்குதுப்பா, அப்போ அது வரும்பா. ஏன்பா விஜய் வாங்குகிற ஓட்டு எல்லாமே திமுகவுடைய ஓட்டுப்பா, அதோடைய பலன் இது. இந்த மாதிரி பல கருத்துக்கள் ஓடுது. இல்லைங்க ஏடிஎம்கே போகிற ஓட்டை தான் இவர் பிடிங்கிறாரு, அதனால் டிஎம்கே அப்படியே ஜெயிக்கும். இப்படி இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அதனால் இங்கே குழப்பமும் பல அளவில் குழப்பங்கள் இருக்குது. இப்போது இதில் இந்த ஓட்டர்ஸ் சொன்னேன்ல, இவங்க வெளியில் வர ஷை ஓட்டர்ஸ்னு இருக்காங்க, பெரும்பாலும் அவங்க தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா உண்மையான ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அவங்க கலாச்சாரம் அது மாதிரியா? அதனால் அவன் சூரியனுக்கு போட்டால் விசிலுக்கு தான் போட்டேன்னுவான், இல்லை விசிலுக்கு போட்டால் ரெட்டலுக்கு தான் போட்டேன்னுவான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி அவன் பார்ப்பான். சரி, ஒருவேளை இவங்க கட்சிக்காரங்களாக இருந்து வீட்டுக்கு வீடு 1000 ரூபா கொடுத்துக்குறான், நம்மள்ட்ட வந்து நைஸாக இப்படி கேட்குறானோ, நம்ம வந்து வாங்கிட்டு மாற்றி போட்டோம், இருந்தாலும் எதுக்கு வம்பு, வா உனக்கு தான்ப்பா போட்டேன். இந்த படத்தில் சொல்லலாம்னா உனக்கு தானே போட்டேன், ஏன் நீ சின்னத்தில் ஒரு குத்து அதில் ஒரு குத்துன்னு வேணாம். அந்த மாதிரி வாக்காளர்கள் தான் அதிகம். 2004 பார்லிமெண்ட் தேர்தலில் வாஜ்பாய் ஆட்சி முடிஞ்சு மீண்டும் வாஜ்பாய் தான் வருவார். காங்கிரஸ் அதோட பூட்ட கேஸ் ஒன்றும் இல்லைன்னா, ஆனால் காங்கிரஸ் ஜெயிக்குது. பிஜேபி தான் ஜெயிக்கணும்னு நினச்சிருந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்குது. அது ஒரு பெரிய எக்ஸிட் போலில் பெரிய தப்பு அது. அதே மாதிரி சத்தீஸ்கர் தேர்தல், அங்கேயும் வந்து காங்கிரஸ் வரும் அப்படின்னா நம்பினப்போ எல்லாருமே இது பண்ணாங்க, ஆனால் முடிவு வேறு மாதிரி போச்சு. இப்போ அது 2023 அப்போவே வந்து இதெல்லாம் ராஜஸ்தானு மத்திய பிரதேசமே காங்கிரஸ் கொஞ்சம் நல்லா வரும்னு நினச்சாங்க. செகண்ட் வந்தால் கூட நல்லா வருப்பாங்க, ஆனால் பார்த்தா செம்மடி 0.84 மாறிச்சு. அப்போ எக்ஸிட் போல்லாம் வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி இதில் எங்கே கரெக்டாக வரும், அப்படி எந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸுக்கும் மார்ஜின் ஆஃப் எரர். நீங்கள் எவ்வளோ சாம்பிள் எடுக்கிறீங்க அதில் எவ்வளோ குறைவாக தப்பு இருக்குது. நீங்கள் 1000 சாம்பிள் எடுத்த இடத்துல 800 பேர் கரெக்டாக சொல்லியிருந்தானா ஓகே. இந்த ஷை ஓட்டர்ஸ் மாதிரி இருந்தால் 800 பேர் மாற்றி சொல்லியிருந்தா அங்கே உங்கள் எக்ஸிட் போல வேஸ்ட்டு. ஆனால் இப்போ அதையும் தாண்டி புனிதமானது எங்கேயும் போய் எடுக்கிறதுலாம் இல்லை. அவனுக்கு எவ்வளோ போட்டால் என்ன சொல்லுது,
தொகுதியில் ரெக்கார்ட் ஆகிருக்க பர்சன்டேஜ் வச்சே கணக்கு பண்ணுறாங்களோ? பர்சன்டேஜ், அப்புறம் பொதுவான கருத்து, ஊடகங்களில் வர்றது, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்க உட்காந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்படி எடுத்த முடிவு தான் ஆப்கி பார் 400 பார் 400 சில்லற ஓட்டு ஜெயிக்கும் அப்படின்றது. லாஸ்ட்டில் பார்த்தா எவ்வளோ வந்தாங்க? 240. எல்லாருமே நம்பினாங்க 400லாம் வராதியா, ஒரு 350 வரும்யா, வந்துடுவாயா. உத்தரப்பிரதேசம் எப்போவுமே அங்கே அவன் தான் அடிப்பான், அதனால் அடிச்சிடுவாயா. வெஸ்ட் பெங்காலில் பாருங்க தடவை, போன தடவை 44%, ஜிடி 48 தான், ஈஸியாக எம்பி சீட்லாம் அடிப்பாங்கய்யா. இது ஒடிசாவில் நவீன் தான், அவர் அடிச்சிக்க முடியாது. இப்படி தான் ஓடிட்டு இருந்தது எப்போ இருக்கா. ஆமாம். ஆனால் ஒடிசாவில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. பாஜகவுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த பாஜக அந்த மாநில தலைவர் நம்ம தனியாக நிற்கலான்னு சொல்லியிருக்காப்புல. நவீன் கூட்டணிக்கு போகலான்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இல்லை வேணாம், தனியாகவே நிற்கலாம், அடிக்கலான்னு அடிச்சிட்டாங்க. அத்தனை எம்பியும் அடித்தாங்க. வெஸ்ட் பெங்காலில் வரவே முடியல. அப்போது இந்த மாதிரி பல இது வந்து நீங்கள் இவங்களை என்ன பண்ணுறதுன்னா தப்பாக கணிக்கிறது, ஓவரால் சூழ்நிலை வச்சு கணிக்கிறது. இது தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. நான் வர்றேன் ஒவ்வொன்றா. இதை வந்து ஒரு இண்டிகேட்டராக தான் எடுத்துக்க முடியும், தோராயமாக அப்படின்னு தவிர இதை வந்து ஃபைனல் ரிசல்ட்னு சொல்ல முடியாது. இதுதான் நம்ம நேற்று சொன்னோம். இது நீங்கள் எவ்வளோ சாம்பிள் எடுத்திருக்கீங்க, எங்கே எடுத்திருக்கீங்க, யார்கிட்ட போய் எடுத்தீங்க, எத்தனை தொகுதியில் எடுத்தீங்க, அதெல்லாம் தானே வச்சுக்கிட்டு கணக்கு. ஆனால் இங்கே ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்போது எல்லா கருத்து கணிப்புகளுமே எப்படி இருக்குன்னா, மற்ற 3 மாநிலங்களை வந்து சேமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், அசாமாக இருக்கட்டும், காமனாக எல்லோரும் ஒரே விஷயத்த சொல்லியிருக்காங்க. இங்கே தமிழ்நாடுன்னு வரும்போது தான் அந்த சேனல்ஸ்குள்ளேயே மாறுது. வெஸ்ட் பெங்கால் அது கரெக்டு. வெஸ்ட் பெங்காலும் தடுமாறுறாங்க. ஆமாம், இழுபறி மாதிரியே கொண்டு வராங்க. அதனால் இது ரெண்டை விட்டுருங்க. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் தீதி வேறு லெவலு. தீதியே வீழ்த்தணுன்னா பாஜக வீழ்த்தி விடும் அப்படின்னு நம்புகிற அதே நேரத்தில் இப்படி தானே 2024 நம்ம பண்ணோம், ஆனால் முடிவு வேறு மாதிரி வந்துடுச்சு அப்படின்ற பயமும் இருக்குது. அதனால் இப்படியும் இல்லாமல் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கே போய் எக்ஸிட் போல் எடுத்தா ஓட்டு போகிறதுக்கே அங்கே எப்படின்னா நீங்களாம் வரக்கூடாதுன்னா வரமாட்டாங்க. பிஜேபி இது மேலே பட்டே ஓட்டிடுறான். அப்போ போனான்னா ஒன்று சுயேட்சைக்கிறதுக்காக போடணும், இல்லை திரிணாமுலுக்கு தான் போடணும். சில இடங்களில் பூத் கேப்சரு, அடி ஓட விடுறது, இது எல்லாத்தையும் மீறி தான் இந்த தடவை ஒரு மாதிரி இறங்கி பண்ணியிருக்குது பிஜேபி. அப்போ நம்மளே எப்படி தோணுதுன்னா இந்த தடவை பிஜேபி ஆட்சியை பிடிக்கிற முனைப்பில் இறங்கியிருக்காங்க. தீதி கதறதை பார்த்தாலும் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அந்த ஓட்டர்ஸ்ட்டை போய் கேட்டால் ஷைவ் ஓட்டர்ஸ் தான் இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, தாமரைக்கு போட்டிருந்தாலும் இல்லை தீதிக்கு தான் போட்டேன் அப்படின்னு. அப்போது எக்ஸிட் போலும் அந்த மாதிரி தான் ஆகும். எக்ஸிட் போல் அங்கே இருக்கிற ஊடகங்கள்லாம் எப்படி பயப்படுவான், அடுத்து தீதி வந்தா அந்த ஒரு பயமும் இருக்கும்ல. அப்போ இவங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்துன்ற மாதிரி. அப்போ எல்லாரும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை எக்ஸிட் போல் அந்த பயத்தினால தான், அந்த பயத்தும் ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணம் வந்துச்சுன்னா. பயத்தை தாண்டி இங்கே தான் ஊடகங்கள் தான் இது தானே. இன்னொன்று நேஷ்னல் மீடியா, அதுவும் நான் பின்னாடி வர்றேன். ஒரு நேஷ்னல் மீடியா நான் அடுத்து அதை சொல்கிறேன், அந்த நேஷ்னல் மீடியா என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு. இப்போ வந்து இது ஒரு இண்டிகேட்டராக எடுத்துக்கலாம், தோராயமான ஒரு வழிகாட்டு தான் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், நேற்று பேசினேன்ல. ஆமாம், 2016 ஊரே நான் சொல்லிச்சு ஜெயலலிதா தோற்றுருவாங்க. டிஎம்கே ஏன்னா தனியாக நிற்கிறாங்க. டிஎம்கே காங்கிரஸோடு நிற்கிது, இவங்க மக்கள் நல கூட்டணி தனியாக நிற்கிது. மக்கள் நல கூட்டணி அதிமுகவுடைய வாக்கெல்லாம் எடுத்துருவாங்க. இங்கே ஸ்டாலின் நமக்கு நாமே வேறு லெவலில் போகிறார். ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் இறக்கி பண்ணுறார், வேறு லெவல் போகிறார். அதனால் இப்படி தான் போகும்னு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அந்த மனநிலை, எல்லா ஊடகங்களும் அப்படி தான் எழுதுச்சு. இதுக்கு எதிராக போட்டவரை ஒரு வழி பண்ணாங்க, ஒருத்தரை, ஒரு ஊடகவியலாளர்னால் டாப் மோஸ்ட் பொறுப்பில் இருந்தவர். கடைசியில் இந்த பொறுப்பை விட்டு அவர் வெளியே போகிற மாதிரி ஆச்சு. நான் அவர்கிட்ட நேராகவே சொன்னேன், உங்களுக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்குன்னு. என்ன சார்னாரு, நீங்கள் சொன்ன அதே முடிவை நான் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கூட சண்டை போட்டாங்க, எனக்கு கூட கொஞ்சம் அப்போ ஒரு யோசனை இருந்தது, ஆனால் நம்ம கணிப்பு கரெக்டாக இருக்குன்னு நினச்சேன். நீங்கள் போட்டிங்க சார் உங்கள் சேனலில், எல்லாமே எனக்கு கொஞ்சம் தெம்பாயிடுச்சு சார். முடிவே அதிமுககாரங்களுக்கு அப்புறம் தான் சார் தைரியம் வந்தது, ஆனால் உங்களுக்கு அதுக்கப்புறம் நடந்ததுலாம் தெரியும்னா சிரிச்சுக்கிட்டார். அந்த மாதிரி நடந்தது. அப்போது 2016 யாரும் கணிக்க முடியாத ஒரு எக்ஸிட் போல்லாம் பொய்யாச்சு. 6 பேர்கிட்ட டிஎம்கேன்னு சொல்லி 2 பேர் சொல்லி இப்போ மாதிரி தான் முடிவு தலைகீழாச்சு. அதனால் இப்போவும் அப்படி நடக்கும்னு நான் சொல்ல வரல.
எக்ஸிட் போல் இப்படி வரலாம்ன்றதை நான் ஓகே. சொல்லுவேன். இப்போ ஷை ஓட்டர் காரணி அப்படின்ற தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வெளியே சொல்ல மிகவும் தயங்குவார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களித்தவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட தீவிரமான அரசியல் சூழலில் இருப்பவர்கள் வெளியே சொல்லும்போது பாதுகாப்பான பதிலையே சொல்வார்கள். புரியுதா? பத்திரிகைகள் மற்றவங்களும் அலறாங்கன்னா இந்த கோபம் இருக்குல்ல, நான் சொல்லுவேன்ல அடிக்கடி, மக்களுக்கான கோபம் நீங்கள் உக்காந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுலாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன பார்க்குற, செம்மையாக பண்ணுறீங்க சார் அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி திட்டிட்டு போவான். இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம நேயர்களுக்கு சொல்லணுன்னா, உங்கள் தெருவிலே ஒரு ரவுடி இருக்கான். அவன் வீட்டில் வைப்போம் 10 ரவுடிங்க வெளியில் உட்காந்துருப்பாங்க. ரவுடியும் சேர் போட்டு இப்படி உட்காந்துருப்பார். நீங்கள் என்ன நினைப்பீங்க மனசுக்குள்ளே? என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாம் திட்டுவீங்க. ஆனால் அவனை கடந்து போகும்போது என்ன பண்ணுவீங்க? ஆனால் வணக்கம். ஏன் காம்ப்ரமைஸ்? இந்த நாய்க்கா இதில் எல்லாமே விடணும், ஒரு நட்பு வச்சுக்கலாம். நான் வணங்கினேன், ஏய் நீ நான் ஒரு பையனை படுறா நல்லா படி, சரி நான் வரேன் போ, கரெக்டா? ஆமாம். இதுதான் வாக்காளர் மனநிலையம். நான் ரேஸு கேட்கவே மாட்டான். ரேஸ் விட்ற, டிராஃபிக் ஜாம் ஆகுது கேட்கவே மாட்டான். ரோட்டில் பள்ளம் விழுது, போலீஸ் மடக்கி ஹெல்மெட் இல்லை சார் போட்டிருக்கேனே சார், பின்னாடி திரும்பிப்பார் சார், அந்த பைக்கார் போடலன்னா என்கிட்ட போய் ஹெல்மெட்டு கேட்கு, யோ உன் பின்னாடி திரும்பிப்பாரியா, என் ஒய்ஃப் சார் ஹெல்மெட் போடல சார், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் பூலாம் வச்சு எல்லாம் இது பண்ணுறாங்க, ஹெல்மெட் போடல சார், 1000 ரூபா கட்டு. அவன் கோவம் எங்கே போவோம்? அந்த நேரத்தில் அதை பொறுத்துக்குவான். ஆனால் இந்த கோபம் அப்படி சேர்த்து வச்சுக்குவோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இவர்கள் தான் ஓட்டு போடுவோம். யாருக்கு எதிராக? அவனுக்கு கிடைச்ச ஆயுதம் தான். ஆமாம். குத்ரா, பொதுவான கருத்து குத்ரா, நம்ம நடிகர் வந்துட்டார் குத்ரா, அவனை கூப்பிட்டு கேட்ட வச்சுக்கிங்க, தலைவரை நமக்கு தான் போட்டேன், அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன், ஆனால் அங்கே போட்டிருப்போம். வடிவேல் காமெடி மாதிரி தென்னை சின்னத்தில் ஒரு குத்து அப்படி கூட சொல்ல மாட்டான். அதில் குத்துனே சொல்ல மாட்டான், அதில் சொல்லுவான் எல்லாம் பண்ணுவான். அதனால் இதுவும் நடந்தது. அதனால் இவர்கள் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. பாதுகாப்பான மண்ணில் தான் மக்கள் எப்போவுமே இருப்பாங்க. அது குறிப்பிட்ட தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தான் இருக்காங்க. கேரளாலாம் போனீங்கன்னா வேறு மாதிரி இருப்பான். நான் எதுக்கிட்ட அவனுக்கு சொல்லணும்னு கேட்பான். ஏய் நான் ஓட்டு போட்டது உனக்கு எதுக்கு சொல்லணுன்னு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கடைசி நேரம் ஸ்விங் இருக்குல்ல, தேர்தல் முடிகிற நேரத்தில் இப்போ எடப்பாடி சிலதை அறிவிச்சார், ஞாபகம் இருக்கா? 10,000 ரூபா வேலைக்கு போக மான்கள் பைக் வாங்க. கடைசி நேரத்தில் இவர்கள் சில பேர் இடங்களில் பெண்கள் விவகாரத்துலலாம் மாட்டினாங்க, அடிதடிலாம் நடந்தது. அப்போ அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வரும். சில அண்ணாமலை போன்றவர்கள் சில விஷயத்தை ஞாபகப்படுத்தி பேசுவாங்க அடுக்கடுக்கா. இந்த இதெல்லாம் கோபம் ஞாபகப்படுத்தின மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அலையாக மாறும். இது எக்ஸிட் போல் கணக்கிடாது. மண்டல வாரியான மாற்றங்கள். எக்ஸிட் போல் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, நேஷ்னல் சேனல்கள்னு சொல்கிறேன். இப்போ நமக்கு 4 மண்டலம் இருக்குது. மேற்கு, தெற்கு, மத்திய மண்டலம், டெல்டா 1, இது சென்னை, வடக்கு. இதில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டால் விஜய் ஃபேக்டரி அதிகமாக வேலை செய்யும். இங்கே வந்துட்டு டிஎம்கே தான் ஜெயிக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இதை நேஷ்னல் மீடியா எடுத்துக்குவோம். டிஎம்கே தான்ப்பா ஜெயிக்கும், 16 சீட்டு அவனுக்கு ஒன்று போட்டுக்கோ இவனுக்கு ஒன்று போட்டுக்கோ, மீதி 14 டிஎம்கேன்னு. ஆனால் இங்கே நடக்கிறது என்ன நடக்கும்? வேறு வகையான மாற்றம் நடக்கும். அவன் போய் கேட்குறான்னா, சார் உதயசூரியன் தான் போட்டேன்னுவான், ஆனால் விசில் போட்டிருப்பான், இல்லை ரெட்டலை போட்டிருப்பான். அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு நேஷ்னல் மீடியா கவனிக்க மாட்டான். உள்ளக நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ கொங்குனா பெல்ட்டு ஏடிஎம்கேக்கு, அங்கே போயிட்டு இப்போ ஊடகங்கள்லாம் எழுதும், இந்த முறை பல பேர்லாம் பேசுவாங்க, இந்த முறை கால் பதிக்கிறார் விஜய், அங்கே வேறு லெவல் அப்படி இப்படின்னு. உடனே இவன் போடுறா கொங்கில் ஒரு 4 அவனுக்கு போட்டுக்கோ, ஒரு 3 இங்கே போட்டுக்கோ அப்படின்னு பிரித்து போட்டுக்குவாங்க. அப்போ அது வந்து சூழ்நிலை கவனிக்கப்போ சவுத்து வந்து டிஎம்கேக்கு தான் வெயிட்டுன்ற மாதிரியே ஒரு கருத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அமமுக வந்தோன்னே டிஎம்கே இங்கே கால் பதிக்குது. ஆனாலும் ராமநாதபுரம் மற்ற இடங்களில் திமுக வெயிட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் அந்த இது போகும்போது கரெக்டாக நீங்கள் பிரித்து போடணும். கவனிப்பீங்களா? நீங்கள் முதல்ல 234 தொகுதிக்கு போனீங்களா? அது ஒரு பெரிய காரணி. அதனால் எக்ஸிட் போல் அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். அதே மாதிரி இவங்க தேசிய நிறுவனங்கள் என்ன பண்ணுறான்? சென்னை, மதுரை, கோவை இதை எடுத்துகிட்டு தான் தமிழ்நாடுன்னுவோம். சென்னை, மதுரை, கோவை எடுத்தால் உங்களுக்கு என்ன இது கிடைக்கும்? ரூரலு மற்ற விஷயங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த தென் மாவட்டங்கள் டெல்டாலாம் போனீங்கன்னா டிஎம்கே சாதகமாகவே வரும். சவுத்தில் கலந்து வரும், கொங்கில் அவங்களுக்கு வரும், வடக்கு இந்த தடவை மாறி அடிக்குது அலை. இதெல்லாம் நம்ம வந்து தொகுதி வாரியாக பார்க்கும்போது தெரியுது.
இது எதுவுமே இல்லைடா இப்படிதான் சொன்னால் எப்படி அது நான் ஏற்றுக்க முடியும்? ஏன்னா நுனிப்புல் மேயிறது, மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்க்குறது. இதுதான் இதில் 2016 தான் நான் சிறந்த உதாரணமாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அன்னைக்கு சூழ்நிலை கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது அப்படின்றது தான் எப்போவுமே வரலாறு. அதில் வெறும் காங்கிரஸை மட்டும் வச்சுக்கிட்டு டிஎம்கே ஜெயிக்குமா அப்படின்றது பெரும் பைத்தியக்காரத்தனம். ஆனால் என்ன நினச்சாங்க, இந்த தடவை நம்ம தான் 5 வருஷம் ஜெயலலிதா ஆண்டுட்டாங்க, இந்த தடவை ஆட்சி மாற்றம் வந்தே ஆகணும், அதனால திமுக வந்துடும். அதில் ஸ்டாலினுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. டீ குடித்தா இந்த டிஷர்ட் போட்டு போனால், சைக்கிள் ஓட்டினா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இப்படி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நம்ப வச்சாங்க. இது ராகுல் காந்தியும் பிரதமரும் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 2014 பண்ணி சக்ஸஸ் ஆகிருந்தது. பிரதமர் பண்ணார்னா உங்களுக்கு அவருக்கான ஒரு இமேஜை காமிக்க வேண்டியது, அது சில இடங்களில் எடுபட்டுருக்கலாம். ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. காங்கிரஸுக்கு எதிராக 2Gக்கு எதிராக ஒரு பெரிய அலை அடிச்சது, அதுதான் ஒரு முக்கிய காரணம் பாஜக ஆட்சி பிடிக்குது 2014. ஆனால் மோடி வந்தது ஒரு முக்கிய ஒரு மாற்றத்துக்கு தான தலைவர். பழைய தலைவர்கள் இல்லை, புதுசாக வந்திருக்காரு. நீங்கள் வெறுமனே அவர் ஓட்டின சைக்கிள், அவர் போட்ட ட்ரெஸ்ஸு, இதை வச்சுக்கிட்டு இங்கே உருட்டுனா, ஜெயலலிதா எவ்வளோ பெரிய லீடரு, அவங்க எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த பார்ட்டிக்கு இருக்குது, எப்படி அவங்க பிரச்சாரம், அவங்களே பிரச்சார யுக்தியை மாற்றிக்கிட்டாங்க. உடம்பு முடியலன்னொன்னே ஹெலிகாப்டரில் போகிறது பண்ணுறதெல்லாம் நம்ம என்னென்னலாம் தாவக சொன்னோமோ அதெல்லாம் அங்கேருந்து சொன்னது தான். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எடுபட்டுச்சு. ஆனால் எக்ஸிட் போல்னா சொல்லிச்சு, இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டாங்க. அவருக்கு பாரு எல்லாரும் வெளியில் சொல்கிறாங்கல்ல, அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் ஒரு கருத்தை உருவாக்குச்சு இல்லை, ஊடகங்கள் மூலியமாக, பத்திரிகையாளர் மூலியமாக, அது இதெல்லாம் எக்ஸிட் போல் ஆட்கள் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவர்கள் கள நிலவரத்தை பார்க்கல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கணக்கு போட்டு சொன்னாங்க. அதுதான் பிரச்சனை. எங்களை போன்றோர் இந்த சேனல்கள், அந்த சேனல் சொன்னால குறிப்பிட்ட சேனல், அவங்கெல்லாம் கள நிலவரத்தை பார்த்தாங்க. இதில் ஒவ்வொரு தடவையும் தவறாமல் கரெக்டாக பண்ணுறதுன்னா டைம்ஸ் நவ். இந்த தடவை CNN News 18 அவங்களும் அந்த கள நிலவரத்தில் கரெக்டாக உள்ளே போயிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. எக்ஸிட் போல்னால் கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்கணும். நான் சொன்னது இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன், அதெல்லாம் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டிக்குள்ளே தான் வரும். வாழ்வாதார பிரச்சனை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வேறு வேறு இருக்கும். ஒருத்தனுக்கு நெல் பயில் இந்த கொள்முதல் நிலையங்களை அமைக்காமல் போனது அவ்வளோ கோபம் இருக்கும். டெல்டா நல்ல திமுக தாயா அப்படின்னு இவன் முடிவு பண்ணுவான். ஆனால் அவன் வா குத்திரம்பாரு அப்படின்னு இருப்பான். இங்கே கரண்ட் பில்லை ஏற்றுனதுனால திருப்பூர் இங்கெல்லாம் சாயப்பட்டறையிலேருந்து ஜவுளி தொழிலெலாம் பாதிச்சிருக்கும். இவர் போயிட்டு நான் கரண்ட் இது குறைக்கிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ரொம்ப நுணுக்கமாக பேசணுன்னா இந்த தடவை ஏடிஎம்க்கு தான் போடணும்னு வெறியில் இருப்பாங்க. அங்கே போயிட்டு இங்கே இதனால இதுதான் போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்தது, எடுத்துக்குவான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடு, அதெல்லாம் பாரு, அப்போ இதெல்லாம் இவ்வளோ வந்திருக்கு, அப்போ இங்கெல்லாம் டிஎம்கேக்கு போடு அப்படின்வான். அப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி பார்க்குறது இல்லை, கிரெடிபிலிட்டி இல்லை. அதுதான். அப்புறம் உள்ளூர் வேட்பாளருடைய செல்வாக்கு ஒன்று இருக்கும், அதையும் பார்க்குறது இல்லை. பொதுவாக பார்க்குறது. பார்லிமெண்ட் இதே வச்சு 2024 எப்படி வந்தாங்க, அது நாமக்கல் ஃபுல்லாகவே ஏடிஎம்கே தான், டிஎம்கே தான் வந்துச்சு. அப்போ இந்த தடவை டிஎம்கே தான். குமாரபாளையம் அதுவும் டிஎம்கே தான் அப்படின்னு. குமாரபாளையத்தில் இவர் தங்கமணி பயங்கர செல்வாக்காக இருப்பார், தலைகீழ முடிவு பண்ணுறது. இது கோபிச்செட்டிப்பாளையமா, அங்கே செங்கோட்டை தான் போன தடவை ஜெயிச்சார், ஆமாம் இந்த தடவை அவர் தாவேக்கால் நிற்கிறார், அந்த தடவை அவர் தான் ஜெயிப்பார்னு போடு, இந்த மாதிரிலாம் கூட முடிவு பண்ணுறது. அங்கே என் செங்கோட்டையனுக்கு போட்டியை யார் நிறுத்திருக்காங்க, எத்தனை வகையாக பிரியுது, என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி பார்க்குறது கிடையாது. அப்புறம் ஜாதி மற்றும் மத ரீதியான விஷயங்கள். இப்போ நீங்கள் பாளையங்கோட்டையில் போயிட்டு இந்த தடவை அப்துல் வகாப்பை பிடிக்கவே இல்லைங்க, அதனால் யார் நிறுத்தினாலும் தோற்றுருவாங்க, அதனால் ஏடிஎம்கே தான் ஆட்சி பிடிக்குதுன்னா டக்கர் அடித்தாலும் முடியாது, இல்லை விஜய் வாக்கை பிரிச்சுடுவாங்க, முடியவே முடியாது. அங்கே சாலிடாக டிஎம்கேக்கு அந்த வாக்குகள் விழும். இன்னொன்று தமிழ்நாட்டிலே ரொம்ப குறைவாக வாக்குப்பதிவானது அங்கே தான் நினைக்கிறேன், பாளையங்கோட்டை. அப்போ ரொம்ப பேர் ஓட்டு போட இஷ்டம் இல்லாமல் இருந்துட்டான்னு அர்த்தம், போடா அப்படின்னு. அப்போ அவன் வேறு யாருக்கும் போடவும் இஷ்டம் இல்லை. இந்த மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. இது ஒன்று. 2001 ஒரு இது நடந்தது, எக்ஸிட் போல் தப்பு நடந்தது. இவர் 99 பிஜேபி கவர்மெண்ட்டோட இணைஞ்சிட்டார். மத்திய அரசு இது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார், பிஜேபிவங்களும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த கவர்மெண்ட்டும் ஒரு நல்ல கவர்மெண்ட்டாக கொண்டு போனார். 96 வந்த உடனே எல்லா பத்திரிகையாளர்களும் கூப்பிட்டு வச்சு, நீங்கள் தான் என்னுடைய உரைக்கல், நீங்கள் சொல்கிறது தான் நான் எடுத்துக்குவேன், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், அந்த மாதிரி கெடுப்பார்னு கெடுனவர்கள் அந்த இதெல்லாம் சொன்னார். சொல்லி நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னாரு. ரொம்ப இதுவாக போனார். ஸ்டாலின் மேயராக இருந்தார். அது இதுன்னு
ஏதோ சென்னையில் பாலம் கட்டுறது இந்த மாதிரி பல இது போச்சு. இது எல்லாம் போகும் பொழுதே அவர் பண்ண பெரிய தப்பு பாஜகவோட உறவு வச்சுது. இன்றைக்கி எப்படி இவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி பாஜகவோட போன உடனே கூட்டணியே அப்படியே கழட்டிச்சு. திமுக கூட்டணியில் என்ன ஆகும்? கூட்ட கேஸ் ஆகும். அதுலேயும் பாஜக இங்கே மைனர் கூட்டணி, அகில இந்திய லெவலில் உங்களுக்கு லாபம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் 2001 பெரும் மைனர் கூட்டணி. காங்கிரஸ் கூட நின்று நீங்கள் 2016 ஜெயிக்க முடியல. அப்போது 2001 நீங்கள் பாஜக கூட நின்று ஜெயிக்க முடியுமா? பாசிபிள் இல்லை. இன்னொன்று, மூப்பனார் நல்ல பேர் இருந்தது. 96 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார் ரஜினி அது இதுன்னு. 98 ஜெயலலிதா டக்குன்னு தலை எடுத்துட்டாங்க. பார்லிமெண்ட்டில் இவங்களோட சேர்ந்து பெரிய அளவில் எம்பி சீட் ஜெயிச்சாங்க. 99 மாறிப்போச்சு. அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டாங்க. 99 பார்லிமெண்ட் அது வந்து தேசிய அளவில் அடித்த ஆளை. அதில் இவங்களுக்கு நல்லா ஜெயிச்சோன்னா அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டாங்க. ஜெயலலிதா ஒன்றும் இல்லை. ஆனால் மூப்பனாருக்கு ஒரு நல்ல பேர் இருந்ததில்ல. சிபிஎம் சிபிஐ இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே கொத்தா ஏடிஎம் கிட்ட வர்றாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, ஆளுங்கட்சி ப்ளஸ்ஸு மத்தியில் ஆட்சி ப்ளஸ்ஸு இவருக்கு இருக்கிற பவர் இதெல்லாம் வச்சு டிஎம்கே தான் ஜெயிக்கணும் எக்ஸிட் போலில் வருது. நல்ல ஆட்சி அது. ஆனால் முடிவு அப்படியே போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கிட்டத்தட்ட 196 இடங்களில் பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க. 132 இடம் ஏடிஎம்கே தனியாக வந்துச்சு 2001. இதை யாருமே சரியாக கணிக்கலை. அதுக்கு முக்கிய காரணம் அந்த இது ஓட்டர் ஆன்சரு, கம்யூனிஸ்ட்டு இதெல்லாம் சரியாக கணிக்கலை. இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் வந்தது. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்த ஒரு இது மௌன அலை ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தது. அதையும் இவங்க யாரும் கணிக்கலை. இது எல்லாமே வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதான் மறுபடியும் அதான் வருது. நகர்ப்புறங்களை மட்டுமே பார்க்குறது. ஜெயலலிதாவுக்கு ஃபுல்லாக கிராமப்புறங்கள்லாம் பெருமளவு அதிமுக அலை வீசியது. அது எல்லாத்தையும் அவங்க கவனிக்கலை. ப்ளஸ் காங்கிரஸ்னால் அப்போ தமாகவாக இருந்தது. தமாக வந்து நல்லா ஸ்ட்ராங்கு. எல்லாமே இவங்க சரியாக கவனிக்கலை. இதெல்லாம் ஒரு காரணம். இதே தான் 2016 நடந்தது. 2026 கிட்டத்தட்ட இது மாதிரி நடக்குமா அப்படின்றதுக்காகத்தான் நான் இவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்து இங்கே கோர்க்கிறீங்க. புரியுதா? இதில் விஜய் தமிழக வெற்றி கழகம் இந்த தடவை எந்த இதுலேயும் இல்லாத அளவுக்கு விஜயுடைய காரணி முக்கியமான, விஜய் ஃபேக்டர் முக்கியமானதாக இந்த தேர்தலில் இருக்குது. ஆமாம். அப்போது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், யங்ஸ்டர் ஓட்டர்ஸ் அவங்க சொல்கிறது தானே, 2.5 கோடி வீட்டுக்கு ஒருத்தர்னு வச்சா கூட நாங்கள் எங்கேயோ போயிடுவோன்றாங்க. அப்போ அது நடக்குமா? இதில் தான் பலரும் பயப்படுறாங்க. சார், ஒரு பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, தாவேகா நிர்வாகி கூட பேசினதாக சொல்லியிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 20 to 25% தாவேகா வாங்குறது, அதாவது ஒரு 2 to 6 சீட்டு ஜெயிக்கிற வரையும் ஜெயிச்சா இப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரேடியாக 50% ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பானை சின்னத்துக்கு ஒரு குத்து, ஏணி சின்னத்துக்கு ஒரு குத்து. இதுக்கு இன்பிட்டிவின்ல அந்த 20 to 30 அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் சொன்னதாக சொன்னார். இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி எடுத்துக்கிறது? இதை அவருமே அதை நம்புகிறார். அவருமே என்ன சொல்கிறாருன்னா, இப்படி வரும் இல்லாட்டி இப்படி வரும். ஆமாம். ஆனால் அவருடைய கணிப்புகள் பெரும்பாலும் நம்முடைய கணிப்புகளும் கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த 150 சீட்டுன்றதில் வந்து இப்போவே ஒரு அவங்க சைடில் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. நாளைக்கு பின்ன மாறிடுச்சுன்னா ஒருவேளை அந்த 2.5 கோடி நம்ம எப்படி சொல்கிறோன்னா அப்படி வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு தாட்டு அப்போ இருக்கா சார் எல்லாருக்கும்? அது நான் சொன்னேன்ல, மாப் மென்டாலிட்டின்னு. யாரை கேட்டாலும் தாவேகாக்கு தான் போட்டேன்னு சொல்லி. நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா டுடே தான் வந்து சொன்னாங்க டிவிக்கு வந்து ஜெயிக்கும்ட்டு. அவங்கள கடந்த ப்ரிடிக்ஷன்லாம் பார்க்கும்போது ஒரு 5-6 தேர்தலில் பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. நம்பர்ஸ் தான் வந்து வேரியாக இருக்கே தவிர மற்றபடி வேற என்ன நடந்திருக்கு? நான் ஜோக் சொல்லிட்டா, 2019 லோக்சபாவில் பிஜேபி தோக்கோன்னு எல்லாம் முடிவு சொன்னாங்க. ஆனால் இவங்க சொன்னது பார்த்தா 339 365 சீட்டு வரையும் பிஜேபி ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே 353 சீட்டு ஜெயிச்சிருச்சு. காங்கிரஸும் வந்து 77 108 சீட்டு வரையும் சொன்னாங்க. 91 சீட்டு வந்துருச்சு. அப்போ நேஷ்னலில் 2 வகையான கருத்து ஓடி இருந்தது. பிஜேபி ஆட்சியை கண்டினியூ பண்ணோம். ராகுல் சைடில் ராகுலும் சரி, கட்சிகளும் எதுவும் பெருசாக ஃபார்ம் ஆகலை. அன்றைக்கி நம்மளை போன்றவரும் சொன்னது ராகுல்லாம் ஜெயிக்க மாட்டார்னு. ராகுலுக்கே நம்பிக்கை கிடையாது. எந்த ஸ்டேட்டுமே ராகுலை பிரதமர் வேட்பாளர்னு சொல்லலை, ஸ்டாலினை தமிழ்நாடு தவிர. ஏன்னா இங்கே ஆன்டி பிஜேபி இருந்தனால ராகுலை பிரதமர்னு அறிவிக்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. அதற்கான இதையும் அவர்கள் பலனையும் அவர்கள் எடுத்தாங்க. 2019 50% வந்துச்சு. அதனால் சரி, வேறு சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் 2023 மத்திய பிரதேச எலெக்ஷன் பார்க்கும்போது பிஜேபி வந்து 140 to 62 சொல்லியிருந்தாங்க, 163 ஜெயிச்சுது. காங்கிரஸ் வந்து 68லேருந்து 90 வரையும் சொன்னாங்க, 66 ஜெயிச்சுது. அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் செகண்ட் பிளேஸ் வரும், நல்ல ஒரு கௌரவமான இது வரும்னு சொன்னாங்க. ராஜஸ்தானில் அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் சத்தீஸ்கரும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கணும். காலிலேருந்து இப்படி வந்து அப்புறம் அப்படியே மத்தியானம் நிலமை மாறிடுச்சு. அதனால் எக்ஸிட் போடல. சரி, நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்களா, நான் ஒரு பண்ண சம்பவங்களை சொல்லிட்டா சொல்லுங்கள். 2019 சொன்னார்ல. ஆமாம். 2024 2024 மாறிடுச்சு. 403 தொகுதி ஜெயிக்கும்னு சொன்னார், சொல்லியிருந்தாங்க. ஆமாம். ஜெயிச்சது 240. அவரை முடிவு வரும்போது வச்சு செய்கிறாங்க. அவர் பொதுவெளியில் சேனலில் அழுகுறாரு, மன்னிப்பு கேட்டு அழுகுறாரு, இனிமேல் நான் வந்து கருத்து கணிப்பு பண்ண மாட்டேன்னு. அதற்கு பிறகு போன வருஷம் பார்லிமெண்ட் இது பீகார் சட்டமன்ற தேர்தல், அதில் நம்மால் ஓட்சோர்னு போய் 78 இருந்து ஒரு 25 ஆகிட்டு வந்தார். அந்த தேர்தலில் இவர் சொன்ன முடிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி 50லேருந்து 56 சீட்டு ஜெயிக்கும்னு சொன்னார். ஜெயிச்சது 89. நிதிஷ் 56லேருந்து 62னார், அவர் ஜெயிச்சது 85. நம்ம இவர் தேஜஸ்வி 67லேருந்து 76 தொகுதிகள் ஜெயிப்பார்னார், ஜெயிச்சது 25. காங்கிரஸ் 17லேருந்து 21 தொகுதிகள் ஜெயிக்கணுனார், ஜெயிச்சது 6. சிபிஐஎம்எல் 14 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கணுனார், ஜெயிச்சது 3. பிரசாந்த் கிஷோர் 2 தொகுதி, ஆனால் அவர் 0. மஜ்லிஸ் கட்சிக்கு ஓவைசி கட்சிக்கு 2 தொகுதி கொடுத்துருக்காரு, ஆனால் அவர் 5 ஜெயிச்சிட்டார். பிஎஸ்பிக்கு 5 கொடுத்து 1 தான் ஜெயிச்சது. அந்த மாதிரி இவர் எடுத்தது எல்லாமே தப்பாக போச்சு. இவர் வந்து இங்கே விஜய்க்கு 120 கொடுக்குறாரு. சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். உங்கள் இதுக்கு சொல்லாமல் சொல்கிறீங்க, அவங்க சொல்கிறது தப்பாக தான் இருக்குது. ஆமாம், சமீபத்திய தரவுகளை வந்து அவர் சொன்னது நடக்கலை. நேற்று என்ன பண்ணுறாரு, என்னங்க நீங்கள் சொல்கிற கணக்கில் 92 98ன்னு எடுத்துக்கிட்டால் 100 190 212 கம்மியாக கொடுக்கு, ஜாஸ்தியாக கொடுக்குது பார்த்தா 110 132 232. இதில் 92 to 110 கொடுத்தாருல டிஎம்கேக்கு. ஆமாம். அது வந்து என்னன்னு கேட்டதுக்கு 70 ஆகிட்டார், அது குறைச்சிட்டாரு திடீர்னு. கவுண்டிங் 234 தாண்டி போகுது அப்படின்னு கேட்டதுக்கா? அது கேட்டதுக்கு இல்லை, வேறு ஏதோ ஒரு காரணம் கேட்டதுக்கு குறைச்சிட்டு 90லேருந்து 70 குறைச்சி கொடுக்குறாரு. அப்படின்னா என்னென்னா இவர் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கொடுத்தான்றது தான் நேற்று நம்ம பார்த்தோம். அதே சார், குறிப்பாக டிவிக்கு எல்லாரும் ஒரு சைடாக இருக்கும்போது நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் யார்? அது என்னென்னா இந்தியா டுடே தான் விஜய்கிட்ட போய் பேட்டி என்கிற பேரில் ஒரு வித்தியாசமான ஒரு இதை உருவாக்குனாங்க. ஞாபகம் இருக்குதா? இருக்கு. போய் பேட்டி எடுத்து ஃபோட்டோஸ்லாம் வந்து அந்த பேட்டியை வந்து ஆன் கேமரா எடுக்கக்கூடாதான், ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான். அப்போ நாங்கள் என்ன தலைவரை பண்ணுறதுன்னா, என் கூட நின்று வேணால் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கோ. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, என் கூட பேசினன்றதை நீ வெளியே சொல்லிக்கோ அப்படின்னோடனே நாங்கள் விஜயை பார்த்து பேட்டி எடுத்தோம். பேட்டியில் என்ன கேட்டோம், இப்படி கேட்டோம், கிங்காக இருப்பீங்களா கிங் மேக்கராக இருப்பீங்களான்லாம் கேட்டோம். நான் இதெல்லாம் அவர் விஜய் சொன்னார் அப்படின்னு விஜயாக ஒருத்தர் மாதிரி இதெல்லாம் சொன்னார்னு ஒரு விசித்திரமான ஒரு பேட்டியை பார்த்தோம். அப்புறம் அதோடைய தனி நிருபர் ஒருத்தர் போய் பார்த்து பேசி தனி பேட்டின்லாம் சொன்னாங்க. அந்த பேட்டி அப்புறம் ஒளிபரப்ப விடலை. அது தெரியுமா? ஜி நியூஸ் தானே? ஆமாம், ஜி நியூஸ் இல்லை, இந்தியா டுடேவே தனி பேட்டி ஒன்று எடுத்து அதுவும் ஒளிபரப்ப விடல. ஜி தமிழும் அது வந்து ஜனநாயகனுக்காக எடுக்கப்பட்ட பேட்டி, அது ப்ரொமோஷன் பேட்டி. அவங்க நம்மால் தான் கருத்து விட்டானே காரியத்தை, அதனால் அந்த பேட்டியும் போகல. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உதவுன ராஜ்தீப் சர்தேசாய் அப்போ அவர் என்ன பண்ணுவார், நன்றி கடனா அவரை கையில் எடுத்திருப்பாங்க. அப்போ யார்ப்பா, நியூஸ் எக்ஸ் இருக்காங்க, ஏற்கனவே தப்பாக கொடுத்துருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, போட்டு ஊர்லேயே யாருமே நம்பாத ஒரு இதை அவர் கொடுத்துட்டாரு. நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட்னா நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அப்படி தான். ஓ, நீ ஜேர்னலிஸ்டா, எந்த கட்சி அப்படின்னு ஒரு கார்ட்டூன் வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதாகிடுச்சு. நீங்கள் எல்லாருமே அந்த சார்புன்ற மாதிரி போனதுனால இந்த இதுக்கு ஆயிருக்குது. அப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, யங்ஸ்டர்ஸு, இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? புதிய கட்சிகள் வாக்காளர்கள் வந்து எக்ஸிட் போலில் பெரும்பாலும் அவங்க கருத்தை தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. பெரும்பாலும் அவங்க வந்து தெரிவிக்க மாட்டாங்க. இன்னொன்று, இந்த எக்ஸிட் போல் எடுக்கிறவங்களாம் அவங்கள கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம நியூஸ் எக்ஸை தவிர. அதனால் அதுவும் வந்து ஒரு மாற்றத்தை இது பண்ணணும். அதே மாதிரி விஜய் போன்ற நட்சத்திரம் அரசியலுக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். இவ்வளோ நாளாக இங்கே போட்டிருப்பான், இப்போ விஜய்க்கு போடுவோம்.
அவனை போய் கேட்டோன்னா அவங்க தான் போட்டணும். அப்போ என்ன ஆகும்? டம்முன்னு இருக்கிறோம். ஆனால் போட்டது விஜய்க்காக இருக்கும். நான் இதுதானே சொல்கிறேன். நான் விஜய் டிஎம்கே உடைய கோர் ஓட்டை பிரிக்கிறாரு. அப்போ கோர் ஓட்டை பிரித்து இங்கே போட்டவன் இஸ்லாமியர்கள்ட்ட போய் நீங்கள் போடுறீங்க. யாருக்கு போட்டிங்க? நம்ம வழக்கமாக நம்ம இது டிஎம்கே தாங்க போடுறது. ஆனால் உள்ளூரை இந்த மாதிரிலாம் கோர் ஓட்டு போகிறது கூட பழையதே போட்டதே சொல்லுவாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்க தான் மௌன புரட்சியாளர்னு. இதில் போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா தரவு வரும். இப்படி தான் வரலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி திமுக, அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் மற்றும் விஜய் என பல முனைப்போட்டி நிலவும் போது ஒரு வேட்பாளர் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. உண்டா இல்லையா? இது நம்ம பேசியிருக்கோம். விஜய் பிரிக்கிற வாக்குகள் ரொம்ப லோ மார்ஜினில் ஏடிஎம்கேக்கு சாதகமாக அமையும். சில இடங்களில் டிஎம்கேக்கு சாதகமாக அமையும். சில இடங்களில் 3 பேருமே ஈக்குவலாக வந்துட்டாங்கன்னா யாருக்கு கம்மியாக கொஞ்சம் கூட இருக்காங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. காரைக்குடியில் அது நடக்கலாம், துறைமுகத்தில் நடக்கலாம், எழும்பூரில் நடக்கலாம், வாணியம்பாடியில் நடக்கலாம், ஆம்பூரில் நடக்கலாம், திருச்சி கிழக்கில் நடக்கலாம். இன்னும் சில தொகுதிகள் நம்ம கவனிக்காமட்ட தொகுதிகள், பல தொகுதிகள் அங்கேயே நடக்கலாம்ல. இந்த மும்முனை வந்தது போட்டி. இதை மைக்ரோ லெவல் மாற்றுறாங்களே கணிப்பதில், எக்ஸிட் போலில் அதை போய் பார்த்துட்டு இருப்போம். அது கணிக்க முடியுமா? ஆனால் நம்மளை மாதிரி ஆட்கள் இந்த கருத்து கணிப்புகள் எடுக்கிறவங்க, இப்போ நம்மள மாதிரி ஆட்கள் இதை கணிப்போம். திருமயம் இவர் போனதில் 1000 ஓட்டு தான் ஜெயிச்சார் ரகுபதி. அங்கே அவர் ஜெயிக்க முடியாது இந்த தடவை. அதை சொல்கிறோம், சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குன்னு. ஆனால் அங்கே திமுக போனதோட ஜெயிச்சுது. இந்த தடவை திமுக தான் ஜெயிக்குன்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா, சாத்தூர் போராடி தான் வரணும் நயினார். ஏன்னா திடீர்னு இசைக்கு ராஜான்னு ஒருத்தர் நின்னார். போன எலெக்ஷனில் அந்த மாதிரி இல்லை. எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடியுமே அப்படி இல்லை. சாத்தூர் பாதுகாப்பான தொகுதின்னு போய் நிற்கிறாரு. சசிகலா அம்மா இசைக்கு ராஜா கொண்டு வந்து போடுறாங்க. நிலைமையை தலைகீழாயிடுது. இசைக்கு ராஜா தான் எங்கே பார்த்தாலும் தெரிகிறாரு. பாஜக காரங்களே சொல்கிறாங்க இசைக்கு ராஜா ஓட்டை பிரிக்கிறாருங்க, கண்டங்க அவருன்றாங்க. அதுக்கப்புறம் அவர் சில வேலைகள் பண்ணுறாரு, விட்டமின் சி அது இதுன்னு. அப்போ இல்லைங்க விட்டமின் சி வேறு மாதிரி இதாகுதுங்க. அப்போ இதை நீங்கள் எக்ஸிட் போலில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இசைக்கு ராஜாவை போட்டவன் நான் டிஎம்கேக்கு தான் போட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி விஷயங்களும் எக்ஸிட் போலில் இருக்குது. அதனால் இந்த எக்ஸிட் போல்கள் இந்த தடவை மிஸ் ஆச்சுன்னா இது எக்ஸிட் போல்களின் சவப்பெட்டி ஆண்டு தேர்தல். இனிமேல் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு கூட கொண்டு வரும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதில் யாரும் நம்பலன்னு அப்படிதானே இருக்கு. இங்கேயே யாரும் நம்பலையேங்க. ரொம்ப பேர் திமுக காரங்க நான் பேசுகிறலாம் என்னங்க இப்படி வந்திருக்குன்றாங்க. இல்லை என்ன ஒருவேளை அவர் மனசு உடஞ்சிடக்கூடாதுன்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறாங்களா அப்படிலாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி நடக்குது. அதனால் வாக்குப்பதிவு இயந்திரம் எப்படி திறக்கும் போது என்ன ஆகுமோ அதுதான். சரி, இப்போ நான் வேறு சில விஷயங்களுக்கு வரேன். நல்லா எக்ஸிட் போலு ஏமாத்துனது. எக்ஸிட் போலுன்னு நான் சொல்ல வர்றது எக்ஸிட் போலாக எடுத்து அப்படி சொல்லலை. கணிப்புகள் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ண இடத்துல இல்லவே இல்லை வேறு முடிவுன்னு வந்தது. சிறப்பான தரமான சம்பவம்னா 1980 தேர்தல் தான். ஏன் சொல்கிறேன்னா இதை நான் பல தடவை பேசியிருக்கேன். எம்ஜிஆர் 23% ப்ளஸ் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஒரு 26-28% வச்சு ஆட்சியை பிடிக்கிறார் 77. திமுக 22%, காங்கிரஸு 30%, இது ஜனதா கட்சி 16%. இப்படி தான் ஒரு 4 முனை போட்டியில் எம்ஜிஆர் ஆட்சி இருக்காரு. நீங்கள் 67 ஆட்சியை பிடிக்கும் போதே காங்கிரஸ் தான் திமுகவோட அதிகமான வாக்கு சதவீதம் வச்சுருந்தாங்க. அது அப்போ வாக்கு சதவீதன்றது பெரும்பாலும் சில டைமில் தவறிடும் அப்படின்றது உதாரணம் சொல்கிறேன். அதற்கு பிறகு ஆட்சி 2-3 வருஷம் போகுது. ஜனதா கட்சி ஆட்சிக்கு இந்திரா காந்தி தன் தவறெல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க. இவரும் வாங்கின அடியெல்லாம் தொடச்சிக்கிட்டு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு கூட்டணி வச்சுக்கிறாங்க. அப்போ மிசாலை சேர்த்தவங்களாம் கண்டுக்காத விடு சேர்ந்துக்கிறாங்க. பெரிய அளவில் பிரச்சாரம் போகுது. தேசிய அளவில் ஒரு பெரிய அலை அடிக்குது. ஜனதா கட்சிலாம் மோசம்னு. அப்போது இந்திரா காந்தி அலை மீண்டும் அடிக்கும் பொழுது தமிழ்நாட்டிலையும் அடிக்குது. எம்ஜிஆர் தோற்று போகிறார். 2 தொகுதி தான் ஜெயிக்கிறார். ஒரு சம்பவம் என்பது நேற்று அது சரித்திரமாவது நாளை அதன் சாதனை தான் நிலைவேலை அதுதான் தேர்தல்னு மாறுதல் உண்டு அது தேர்தலில் உண்டுன்னு பாடுவார். நேற்று நாளில் முடியும் போது இந்த திண்டுக்கல் தொகுதி காமிப்பாங்க. எம்ஜிஆருக்கு பெரும் நம்பிக்கை கொடுத்தது திண்டுக்கல் எம்பி இடைத்தேர்தல். அந்த திண்டுக்கல் எம்பியை தோற்றுறார். சிவகாசியும் இன்னொரு கோபிச்செட்டிப்பாளையமே 2 தான் ஜெயிக்கிறார். அப்போது
அவ்வளோ பெரிய தோல்வியை விட டிஎம்கேவும் காங்கிரஸும் சேர்ந்ததுனால வந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சேம் 2019 55%, 22 33 55%. இங்கே 23 அது சேர்த்து 26%, 27% எம்ஜிஆர். அப்போ அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது எம்ஜிஆர் 2 தொகுதி, அவங்க 37 தொகுதி. பயங்கர கிண்டல், அது இது வேற்றி கொண்டாட்டம். இது எம்ஜிஆர் சோர்ந்து போயிடுறாரு. என்னடா இது ஆட்சிக்கு வந்து இந்திரா காந்தி உக்காந்தோன்னா கொஞ்சம் இந்திரா காந்தி சைடில் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் எடுக்கலான்னு எம்ஜிஆர் ட்ரை பண்ணுறாரு. இவர்கள் ஏறி அடிக்கிறாங்க. இந்திரா காந்தி எல்லா மாநிலங்களையும் கலைக்கலாம். அப்போ இஷ்டத்துக்கு கலைக்கலாம்ல, கலைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. எம்ஜிஆருக்கும் கலைக்க போகிறோன்னு தெரியுது. எம்ஜிஆர்லாம் போய் பேசுகிறாரு டெல்லியில் பார்த்து. ஆனாலும் கலைஞர் இவர்களுடைய வற்புறுத்தல் மற்ற விஷயங்களில் தமிழ்நாடு அரசும் கலைக்கப்படுகிறது. 80 கலைக்கப்பட்டவுடன் எம்ஜிஆர் இடிஞ்சு போயிடுறார். 2 நாள் யாரையும் பார்க்கல. எம்ஜிஆருக்கும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, பலருக்கும் என்ன எண்ணம்னா முடிஞ்சிச்சு. எம்ஜிஆர்கிட்ட பணம் வேறு இல்லை. அந்த 3 ஆண்டு கால ஆட்சி இந்த பணம் பார்க்குற ஆட்சிலாம் இல்லை. அதனால் பணத்துக்கும் பெரிதளவு கஷ்டம். 2வது 55% உள்ள கூட்டணி. நம்ம கூட்டணி 29, 24, 25, 26 இவ்வளோதான். அப்போது சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் 4 முனை போட்டி இப்போ இல்லை, 2 முனை போட்டியாக மாறுது. அப்போது என்ன பண்ணுறது? இதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ரைட் அப்படின்னு இருக்கும்போது தான் போய் அவருக்கு இடதுசாரிகள் பேசுகிறாங்க, நீங்கள் இப்படி இருக்காதீங்க, இது எதுவுமே பார்க்காதீங்க, நியாயம் கேளுங்க. நியாயம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஊழல் பண்ணனா, முறைகேடு பண்ணனா, இல்லை மக்களுக்கு விரோத ஆட்சி நடத்தணும்னா? மதுவிலக்கு வச்சுருந்தேன், என் ஆட்சி ஏன் கலைச்சாங்க கேளுங்க. கேட்டார். அவருக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனால் ஃபுல்லாக கேட்டார், எல்லாம் பண்ணார். இங்கே கலைஞர் அண்ணா நகரில் நிற்கிறாரு. அவர் எதிர்த்து இப்போ இருக்கிறதுலே வயசான முதியவராக 98 வயதில் நம்ம வாக்களித்தார் ஹெச்வி அண்டே. பிரதமர்லாம் வாழ்த்து சொன்னார். அவர் தான் நிற்க வைக்கிறாரு. ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறார். எம்ஜிஆர் சூறாவளி சுற்றுப்பயணம், எங்கே போனாலும் இந்த ராமச்சந்திரன் என்ன தவறு செய்தேன், நான் இந்திரா காந்தியிடமே கேட்கிறேன், என் ஆட்சியில் என்ன குறை கண்டீங்க, ஊழல் செய்தேனா, முறைகேடு செய்தேன், இப்படியே எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. இங்கே நீ என்ன வேணால் பேசிட்டு போ, 55% ஓட்டு இருக்குது, நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவோம். கலைஞர் முதல் முறையாக எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு என்ன வேணாலும் ஓகே, பாதி உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஏன்னா 33%, நீ 22 தான், அதனால் உங்களுக்கு பாதி எனக்கு பாதி, ரைட்டு. கலைஞர் கூடயே நிழலாக பயணித்த நாஞ்சில் மனோகரன் ஓடி போயிடுறாரு எம்ஜிஆர்ட்ட. எம்ஜிஆர்ட்டு ஓடி கலைஞர்கிட்ட போயிடுறாரு. இங்கே நிதியமைச்சராக இருந்தவர். இங்கே நெடுஞ்செழி இங்கே வந்துடுறாரு. நெடுஞ்செழி யார்? எம்ஜிஆரை வெளியேற்றுறதுல வற்புறுத்தி கையெழுத்து போட்ட பொதுச் செயலாளர். அவர் துரத்தி விட்றாங்க, அவர் இங்கே வந்துடுறாரு. அண்ணாமலையில் நிழல்கள் ரவி வருவாப்பில்லையா, அந்த மாதிரி வந்துடுறாப்புல. நாஞ்சில் மனோகரன் அங்கே போயிடுறாரு. போனோன்னா நாஞ்சில் மனோகரன் நிதி அமைச்சர், கலைஞர் முதலமைச்சர், மூப்பனார் ஏதோ ஒரு பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி ஃபுல் லிஸ்ட்டு போட்டுடுறாங்க. இந்த இப்போ விஜய் கட்சியில் போட்டுருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஃபுல் லிஸ்ட்டு போட்டுடுறாங்க. தமிழ்நாடே நம்புது. ஏன் நம்புது? 55% வச்சுக்கிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 37 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் 2 வேலை காமிச்சதுனால 2 எம்பி இப்படி தான் கிண்டல் வச்சாங்க. 2 வேலை காமிச்சார்லாம் தலைவர் ஜனங்க, அதனால் 2 தொகுதி கொடுத்தாங்க அப்படின்னு. அதனால் எம்ஜிஆரும் இதை நம்புகிறாரு, எல்லோரும் நம்புகிறாங்க, பத்திரிகைகள் நம்புது, அரசியல் விமர்சகர்கள்லேருந்து எல்லோரும். அப்போல்லாம் சேனல்லாம் கிடையாது இல்லை, கட்டுரை எழுதுகிறவங்க பேசுகிறவங்க எல்லாம் நம்புகிறாங்க, நாடே நம்புது. தேர்தல் முடிவு எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சிடுறாரு. 2 இடம் மட்டும் கம்மி, ஆட்சியை பிடிச்சிடாரு. டிஎம்கே 48லேருந்து 34 இறங்கிடுது. காங்கிரஸ் தன்னுடைய இதை கூட்டிக்கிறாங்க, சீட்டு போச்சா. மயிலாப்பூரில் நிற்கிறாரு யார்? மனோகரன், நாஞ்சில் மனோகரன். கையில் ஒரு இது ஸ்டிக்கு வச்சுருப்பார், கருங்காலி ஸ்டிக்கு, இப்படி தான் இருப்பார் அவர். நல்லா சென்ட்டுக்கிட்டலாம் போட்டு வித்தியாசமான அரசியல்வாதியாக இருப்பார் அவர். மந்திரகோல் மனோகரா, மயிலாப்பூர் அரோகரா அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணாங்க. அப்போது யாருமே கணிக்க முடியாத தேர்தல். எக்ஸிட் போல் அந்த தேர்தல் முடிஞ்சோடனே எம்ஜிஆர் கிடையாதுன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த தேர்தலில் 2 நாள் எண்ணுவாங்கன்னு சொன்னல, எண்ணி முடித்து லாஸ்ட் இறுதி முடிவு அறிவிக்கும் பொழுது தமிழ்நாடு அப்படி காமிக்கிறாங்க மேப்பை.
அப்படியே கீழே இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஜிஆர் ஃபோட்டோ அப்படியே வந்து தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் அப்படி சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி எம்ஜிஆர் ஃபோட்டோ நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்போ நான் ஸ்கூல் படிக்கிறேன், ஒரு 7வது படிக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு அந்த இது. அதனால் யாருமே கணிக்க முடியாத தேர்தல் அது. அதனால் எக்ஸிட் போல்ன்றது ஒரு சும்மா ஒரு கிரியா ஊக்கி மாதிரி லைட்டாக, அது வந்து என்ன சொல்கிறது, பெருங்காயம் மாதிரி லைட்டாக தான் போடணும். ஜாஸ்தி போட்டிங்கன்னா போட்ட கேஸ், உப்பு மாதிரி இதுன்னு. அதனால் இது வந்து நீங்கள் எக்ஸிட் போல வச்சுக்கிட்டு இதுதான் இது அப்படிலாம் வாசகர்களோ நேயர்களோ இல்லை அது வேற கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார், நேயர்கள் சொல்ல மாட்டீங்கன்ட்டு. நான் பிரிண்ட்லேருந்து வந்தவங்க, எனக்கு அப்படி தாங்க வரும். இனிமேல் நான் சொன்னேன் அப்படி தான், கோச்சிக்காதீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சில இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே சொல்லுவோம். தெனாலி படம் பார்த்தீங்கல்ல, அதில் தெனாலிக்கு அவர் பேர் இவர் பேரை தப்பாகவே தானே கூப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான். அதனால் இந்த எக்ஸிட் போல் வச்சுக்கிட்டு யாரும் சோர்வடைகிறது கிடையாது. 4 நாள் இருக்குது. சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்பட்டுக்குங்க, பதட்டப்படுறவங்க பதட்டப்பட்டுக்குங்க, இல்லை B12 இன்ஜெக்ஷன் போய் போட்டுக்குங்க. 5ஆம் தேதி 4ஆம் தேதி 10 மணி 11 மணிக்கெலாம் தெரிஞ்சிடும் யார் என்ன இதுன்னு. அப்போது முடிவு பண்ணுவோம் இந்த எக்ஸிட் போல் கரெக்டாக தப்பான்னு. அப்போது உட்காந்து பேசுவோம். சரி சார், இந்த எக்ஸிட் போலோட இந்த இது நம்பர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதில் சொல்ல வர கருத்து என்னன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான் வந்து மெஜாரிட்டியாக இருக்குது. அது டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, அதுவுமே ஒரு மாயைன்னு சொல்லுவேன். ஏன்னா கூட்டணி ஆட்சின்றது மாயை. ஆமாம், 3 பேருமே பிரிஞ்சனால தொங்கு சட்டசபை வரலாம் அப்படின்றத கருத்தில் வச்சுக்கிட்டு இவங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ரொம்பவும் கொடுத்துடக்கூடாது, ரொம்பவும் கொடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சேஃப் ஜோனில் கொடுக்குறாங்க, சேஃப் ஜோன்லேயே கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழக மக்கள் எப்போவுமே அப்படி பண்ணதே கிடையாது. 2006 தவிர 67 கூட கொடுக்கல. அட 80 கூட கொடுக்கலங்க. 80 கொடுத்துருக்கலாம்ல, எம்ஜிஆருக்கு ஒரு தொங்கு சட்டசபை மாதிரி, இல்லை டிஎம்கே கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கலையே. ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்தாங்க. அதனால் அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் இப்போவும் நினைக்கிறேன். இது யாராக ஒருத்தருக்கு, அது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ முழு மெஜாரிட்டி அப்படின்றது தான் வரும்ன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஆனால் நான் விரும்புவது, நம்பிக்கை வேறு விருப்பம் வேறு, கூட்டணி ஆட்சி தான் வரணும். அப்படி வந்தால்தான் கடிவாளம். 4 காலில் ஒரு கால் வந்து இருந்தால்தான் பயம் இருக்கும். கண்டபடி நடக்க முடியாது. அது டிஎம்கே வரட்டும், இல்லை ஏடிஎம்கே வரட்டும், கூட்டணியாக வந்தீங்கன்னா உண்மையிலே நல்லதுங்க. எல்லோரும் அனுபவிக்கணுங்க. உன்னால் நானும், என்னால் நீ, நானும் இருக்கேன், நீ இருக்கேன். கேரளாவில் முழு மெஜாரிட்டி வருவாங்க சிபிஎம். ஆனாலும் 1-2 வந்தவங்களுக்குலாம் நல்ல போஸ்டிங், மினிஸ்ட்ரி போஸ்ட்டு கொடுப்பாங்க. பிஜேபி இன்றைக்கி ஒருத்தருக்கிறாரு, அந்த அப்பளம் சாப்பிட்டா கொரோனா போகும்னு சொன்னார்ல, அவருக்கா ராம்தாஸ் அத்வாலே, அவருக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்கல்ல. அதனால் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்தாதான் ஜனநாயகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி சார், ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இப்போ ஒரே தொகுதியில் வந்து 2 பேர் வந்து ஈக்குவல் ஓட்டு வாங்கிடுறாங்க. லக்கி ட்ரான்ற ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஈக்குவல் ஓட்டுனா மறு வாக்கு எண்ணுவாங்க, போஸ்டல் ஓட்டு எண்ணுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுலேயும் இது வரலன்னா தான் அது பெரும்பாலும் அந்த மாதிரி குலுக்கல் முறை. அதனால் குலுக்கல் முறை வந்து பஞ்சாயத்துகள் இந்த மாதிரி இடங்கள்லாம் நடக்கும். சின்ன இதில் எம்எல்ஏ எம்பி இதில் வந்து பெரும்பாலும் அப்படி நடந்தது இல்லை. எப்படியோ ஒரு 5 ஓட்டு 10 ஓட்டு கூட வித்தியாசம் வந்துடும். அதையே மீறினா மறுபடியும் போஸ்டல் ஓட்டை எண்ணு, வாக்கு எண்ணுன்ற மாதிரி வரும். அப்படி எண்ணும் பொழுது போஸ்டல் ஓட்டு தான். எலெக்ஷன் வரலாறுலேயே அப்படி இல்லையா சார்? அது வேணால் நான் நாளைக்கு சொல்கிறேன். எனக்கு தெரியல அந்த மாதிரி இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. அது வேணால் நான் நாளைக்கு. சரி, ஒருவேளை அப்படி இருந்து ஏதோ வருதுன்னு வைங்க, அந்த முறை கரெக்டு தான், குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறது. வேறு வழி நாங்கள் எல்லா முறையும் முடிஞ்சதுன்னா கடைசியில் குலுக்கல் முறை தாங்க. இதிலெல்லாம் அப்படி தாங்க வரும். பஞ்சாயத்துகளில் இதிலெல்லாம் குலுக்கல் முறை தான் பண்ணுவாங்க கடைசியில். அதில் தான் அப்படி பிரியும். அது குலுக்கல் முறையில் யார் தேர்ந்தெடுக்கிறோம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு அப்படின்ட்டு வின்னிங். அதுக்கப்புறம் சாமர்த்தியம் ராசா 7 எம்பி வாங்கின மாதிரி போச்சுல்ல. பஞ்சாபில் இப்போ ஆட்சி இருக்கா? அவர் ராகுல் சத்தாவா, நான் சத்தா, ராகுல் சத்தா, அவர் 63 பேர் கையில் வச்சுக்கிறாருல்ல. இப்போ அங்கே நித்யகண்டம் மிரட்டிகிட்டே இருக்காரு, கூட்டு போயிடுவான்ட்டு கூட்டு போயிடுவார். சரி சார், அப்படியே ட்ரம்ப் சைடு வந்தோன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப்ன்ட்டு அவர் ஒரு புது பேர் வச்சு தலைவர்களிலே, உலக தலைவர்களில் மிக 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 காமெடியான தலைவர்னா ட்ரம்ப்பு தான். மனநோயாளிலாம் இருந்திருக்காங்க, ஹிட்லரு, முசோலினி இந்த மாதிரி. ஆனால் காமெடி பீஸ்னா, காமெடி கலந்த ஒரு மனநோயாளினா இவர் தான். ஏங்க நம்ம ரங்கசாமி கூட போட்டி போட்டுனுக்கிறாருங்க, பாண்டிச்சேரி ரங்கசாமி கூட. அவர் தான் இந்த பாகுபலி,
சிங்கம் சூர்யா எல்லாம் போட்டு பேனர் அடிச்சிட்டு இருக்காரு. ஏவா நீ அவன் கூட போய் சண்டை போட்ட, என்ன சொன்ன, 3 நாளில் முடிச்சு விட்ருவோம் அப்படின்னேன். அப்புறமா தான் தெரிஞ்சது நீ அவன்கிட்ட மாட்டிக்கல, அவன் அவன்கிட்ட மாட்டல, நீ தான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு. என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. டேய் உனக்கு நான் சமாதானம் கொடுக்குறேன்டா, நீ என்ன எனக்கு கொடுக்குறது, போயா. டேய் சமாதானமாக போயிடலான்டா, முடியாது போ. டேய் இது பண்ணலான்டா, அது பண்ணலான்டா, நான் உனக்கு 5 நாள் டைம் தரேன், கொடுத்துக்கோ. 5 நாள் முடிஞ்சோடனே கூட 10 நாள் தரேன். இப்படியே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அந்த பங்கு சந்தைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீன் போடுறாருன்னு. இப்போ அவரால் எதுவுமே முடியல. ஒப்பேக்கிலேருந்து கூட யூஏஇ போயிடுச்சு. போங்கடா நீங்கள் உங்கள் பஞ்சாயத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுக்கிறீங்க, நான் தனியாக போகிறேன்டான்னு. இவர் சைனாவில் இருக்கிற ஒரு அந்த கம்பெனிக்கும் வரி போட்டேன், எதுனா பண்ணார். ஆனால் அந்த ஆர்மோஸை ஒன்றும் பண்ண முடியல, அந்த கர்க் ஐலாண்டையும் ஒன்றும் பண்ண கிட்டே போக முடியல. இங்கே தாண்டினா தான் நாங்கள் போகிறது. 1.5 லட்சம். அப்புறம் அவங்க வந்து நாங்கள் ஆர்மோஸ் திறந்து விட்றோம், நீ முதல்ல வெளியே போன்றாங்க. நீ வெளியே போ, நாங்கள் ஆர்மோஸ் திறந்து விட்றோம், பழையபடி விட்டோம். நீ வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, அணுசக்தி ஒப்பந்தத்தில் பழையபடி கையெழுத்து போடலண்ணா. டேய் அணுசக்தி ஒப்பந்தத்தை முறிச்சது யார்? 2018 இவர் தானே, ட்ரம்ப் தான். ஒருத்தன் பயந்துக்கிட்டு இருக்கானா, அந்த பயத்தை மெயின்டைன் பண்ணணும். சும்மா போய் அவன் நோண்டிகிட்டே இருந்தா பழுகுன்னு ஒன்று வச்சுட்டான், ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு, அசிங்கமாயிடுச்சு. அப்படி தானே இப்போ சண்டைக்கோழி தானே விஷால் நடித்த படம், சண்டைக்கோழி. அதில் பஸ்ஸில் வச்சு வில்லனை ஒன்று வச்சு வெளியே போடுவான். அதோட பயம் போயிடும்ல, எல்லாத்தையும் அப்படியே பார்ப்பான்ல. வில்லனை நடுரோட்டில் போட்டு அடிக்கிற படம்லாம் எவ்வளோ படம் இருக்குது. அடி வாங்கணும்னு அப்படியே பார்ப்பான்ல, மானம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், அவனை அடிக்கிற அடி இனி எனக்கு எதிராக எவனுமே தலையிடக்கூடாது. இப்போ கூட ஒரு படம் கிரீடம்னு ஒரு படம் பார்த்தேன், அஜித். இது பழைய படம் ஏங்க, நான் இப்போ பார்த்தேன், அதுக்கு படம் சொல்கிறீங்க. அதில் இதே மாதிரி தான் அஜித்தை வில்லனை போட்டு அடிச்சிருவாப்புல, அப்பாவை அடிக்கிறான்னு சொல்லிட்டு போய் அடித்து மானம் போயிடும், படுக்க வச்சுருவாப்புல. யாருன்னு வந்து போலீஸ் கேட்டால் யாரும் இல்லைன்றாப்புல, ஏன்னா அவனை நான் கொல்ல போகிறேன், உன்ட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்றாப்புல. அப்போ அந்த மாதிரி ஒரு அவமானம் வந்து இவருக்கு நடந்து போச்சு. இப்போ இவர் ஈரான் அடிக்கிற அடி இனி எவனுமே நம்மளை வந்து நினைக்கூடாதுன்னு, ஆனால் அடிக்க முடியல. இப்போ சமாதானம் பேசுகிறார், என்னென்னமோ சொல்கிற, ஒன்றும் முடியல. இப்போ கடைசியாக குண்டுகள் வெடிக்கும். எப்படி வெடிக்கும்? போடுறா பேனரை, கையில் துப்பாக்கி வச்சுக்கின்னு பேக்கில் குண்டுங்க வெடிக்குதான். டமால்டிப்புன்னு ஒரு பேனரை போட்டு வச்சுக்கின்னு நம்ம பாண்டிச்சேரி ரங்கசாமி மாதிரி பேனர் அடிச்சிக்கிறாப்புல. ஏன்னா இந்த பேனர்லாம் பார்த்து பயப்படுறதுனா குழந்தையா, பச்சை குழந்தைய, ஸ்கூல் குழந்தையா அது? அவன் உட்காந்து ஒன்றை போட்டு முடிச்சு கையை முறுக்கி அடிச்சுன்னுக்கிறான். அவன்கிட்ட போய் பேனர் பார்த்தியா, பேனரு நான் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா அங்கே பார் அப்படின்னா. இதுதான் இன்றைக்கி ஒரு காமெடி பீஸாக போயின்னுக்குது. எங்கே போய் முடிய போதோ அது எங்கே, அது அவ்வளோதான். இனி கஞ்சி கூத்தாடி ஏதாவது பண்ணி முடிக்கணும். இதில் இன்னொரு ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அதாவது லிபியாவில் வந்து 2007 நம்ம என்ஓசி, நம்முடைய நேஷ்னல் ஆயில் கார்பரேஷனுக்கும் லிபியாவுக்கும் 2007 ஒரு ஒப்பந்தம் மூலம். இது வந்து இந்த சண்டை கிண்ட காரணமாக 2011 2023 வரைக்கும் பண்ணவே இல்லை. அப்படியே தள்ளிக்கிட்டே போகுது. 12 வருஷம் பொறுத்து. இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் போர் பதட்டம்லாம் குறைஞ்சோன்னா மீண்டும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், நேஷ்னல் ஆயில் கார்பரேஷன் என்ஓசி உள்ளே இறங்கி ஆய்வு பண்ணதில் நம்மளுடைய இது இருக்குல்ல, எரிசக்தி பாதுகாப்பு, எனர்ஜி செக்யூரிட்டி, ராகுல் காந்தி கூட சொன்னாரே, தாழை வார்த்து விட்டார், அது இதுன்னு. அது வந்து லிபியாவில் ஒரு பெரிய இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் லிபியா, ஏன் நம்முடைய நேஷ்னல் ஆயில் கார்பரேஷன் சொல்கிறோன்னா, நம்முடைய கச்சா எண்ணெய் தேவையில் 85% வரைக்கும் அங்கேயும் வாங்குகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. லிபியா போன நாள்லேருந்து இந்திய நிறுவனங்கள் நேரடியாக வந்து இறக்குமதி செய்கிறாங்க அப்படின்னு. இதனால தான் நமக்கு ரஷ்யாட்டேருந்து வாங்குகிறோம், லிபியா அந்த மாதிரி. அதனால தான் நம்ம வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறோம், இந்த போர் கீருன்னு வந்தால் கூட. இதில் வந்து 13.5 மில்லியன் கன அடி எரிவாயு மற்றும் 327 பீப்பாய் அதை வந்து எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நமக்கு வந்து என்ன தான் விலை உயர்ந்து இது பண்ணாலும் நமக்கு அது லாபம். இதுனா கான்ட்ராக்டு, நான் வந்து இவ்வளோ எடுத்து நான் எங்களுக்கு தேவைக்கு நான் சுத்திகரிப்பு பண்ணி கொடுப்பேன். இப்போ அமெரிக்கா சவுதியிலலாம் பண்ணாங்கல்ல, சேம் அதே இது நம்ம வந்து லிபியாவில் இதெல்லாம் பண்ணுறோம். இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் இதாக இருக்கும். நம்முடைய கண்டுபிடிப்புகளில் நம்ம இன்னொரு நாட்டில் போய் கண்டுபிடிச்சி நமக்கான எண்ணெய் தேவையை எடுக்கிறதுன்றதில் இது ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக பார்க்குறாங்க. சார், பனையூரில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து வேட்பாளர்களோட ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு. தேர்தல் அன்னைக்கு, வாக்குன்ற அன்னைக்கு எப்படி இருக்கணும், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறோம். இந்த ஆலோசனை கூட்டம் எப்படி பார்க்குறேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கூட்டம், ஆலோசனை கூட்டம். ஆமாம்,
அவங்களும் பண்ணி ஆகணும்ல. 234 பேர் அனாதையாக, ஒரு 200 பேர் அனாதையாக விட்டாருன்னு சொன்னோம்ல. அந்த அனாதையாக விடப்பட்டவர்கள் அட்லீஸ்ட்டு வாக்கு எண்ணிக்கை நேரத்துலையாவது அவர்கள் எப்படி செயல்படணும். டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டிருக்காரு சார், வேட்பாளர் மட்டும் வாங்க அப்படின்ட்டு. ஆமாம், புஷி வேறு ஏற்பாடு பண்ணுவார்ல, அதனால வேட்பாளர் மட்டும் வாங்க அப்படி. அந்த டசில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கா சார்? ஆமாம், அது இருந்துட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. திருச்செந்தூர் கோயிலுக்கு போனார்ல, கூட்டு போலியா? பெரும்பாலும் கூட்டம் இருக்காது. அங்கே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இவ்வளோ பேரை கொண்டு வாங்க, அங்கே ஒரு நெரிசலை உண்டாக்கியிருக்காங்க. கேட்டால் இயற்கையாக வருதுன்னுவாங்க. அப்போ அந்த இதுக்கு போனார், ஸ்ரீ சாய்பாபா இதுக்கு, அங்கேயே வரலன்னு கேட்டால் அதுக்கு வேறு ஏதாவது விளக்கம் சொல்லுவாங்க. அதனால் அது ஒன்று விட்டுருங்க. இப்போ தாவேகாவுடைய இந்த மாதிரி இந்த எக்ஸிட் போல் இதெல்லாம் வந்ததில் அவங்க இன்னும் கொஞ்சம் தெம்பாயிட்டாங்க. ஆகிட்டு கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிச்சிட்டோம், என்னென்ன துறை மினிஸ்ட்ரியில் யாராக இருக்கு என்ன, அதுவும் ஒரு ஆலோசனை போகுது. ப்ளஸ் இந்த வேட்பாளர்களை வர வச்சு இப்போ அவங்களும் இந்த 120 நம்ம யார் எங்கெங்கே இருக்கோன்ற ஒரு இது இருக்கும்ல, அது வேறு இருக்குது. அப்புறம் நமக்கு ஏதாவது அமைச்சரை வாய்ப்பு கிடைக்குமா அப்படி இருக்குது. ப்ளஸ் அவங்கள்ட்ட ஒரு சந்தோஷமான நிகழ்வாக அவங்களும் ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி ஷை ஓட்டர்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க அனலைஸ் பண்ணல தான் அவங்க 150 இடம் தாண்டி போகிறேன்றாங்கல்ல. 150லேருந்து 180 இடம் வரைக்கும் பிடிக்கிறோம். சிலர் 200ன்ட்டாங்க, 34 மட்டும் போய் தொலைது போ அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார்ல 2016. 200 வந்துடுவோம், 34 தான் என்னன்னு தெரிலன்னாரு. அதனால் சில பேருக்கு அந்த இது இருக்கும், ஒரு ஆசை, அந்த இது அது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இன்றைக்கி இவர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காருல்ல. ஆமாம், என்ன புரட்சி? மிராக்கிள் நடக்கும், விசில் புரட்சி நடக்கும், பசுமை புரட்சி வெண்மை புரட்சி மாதிரி விசில் புரட்சி நடக்கும் அப்படின்னு நடக்கும் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சுன்னா அது ஒன்று இருக்குல்ல, பார்ப்போம். அதனால் அவர்களுடைய ஆலோசனை கூட்டம் இன்றைக்கி நடந்திருக்கு. நேற்று ஒரு அம்மா வள்ளலார் இதுலேருந்து வந்து உக்காந்துக்கின்னு விஜயை பார்த்தே ஆகணும்னு, கடைசி வரைக்கும் விஜயை பார்க்க முடியல, அப்புறம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. திமுக தரப்புலையும் அறிவாலயத்துலையும் ஆலோசனை கூட்டம் போயிட்டு அவர்களுக்கும் சில சிக்கல் இருக்குது. அதனால் அவர்களும் சிக்கல் ப்ளஸ் ஆலோசனை, ஒருவேளை ஆட்சி பிடிக்கிற மாதிரி வந்துட்டா யார் இப்போ அங்கேயும் ஒரு ஆலோசனை போதும், யார் அமைச்சரை வைக்கிறது, இந்த தடவை யாருக்கு சீட்டு கொடுக்காமல் நிராகரிக்கிறது, யாரை கொண்டு வருவதுன்னு. ஆனால் இந்த தடவை திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா விரைவில், அது ஒருவேளை ஆரம்பம் வேணால் இவர் முதல்வராக இருப்பார், ஆனால் விரைவில் உதயநிதி முதல்வராக மாறுவார் அப்படின்ற மாதிரி தான். இன்னொன்று அதிகார போட்டி ஜாஸ்தி ஆகிடும், யாருக்கிட்ட அப்படின்றதெல்லாம். ஒருவேளை கூட்டணி மந்திரி சபை மாதிரி வர மாதிரி இருந்தால் இவர் ஸ்டாலின் தான் முதல்வர் அப்படின்றது தான் போகும். ஏன்னா சமாளிக்கக்கூடிய இது வேணும்ல. ஆமாம், அந்த மாதிரி சில சிக்கல்லாம் இருக்குது. அதிமுக தரப்புலேருந்து அப்படி எதுவும் தகவல் வரலையே? வரல. அப்படி ஒருவேளை கூட்டணி இது வந்தால் இது 3 கட்சி தானே, அமமுக பாஜக, உள்ள எதுவும் ப்ராப்ளம் வராதா? வரலாம், அது எப்படி வராமல் இருக்கும்? என்னை நம்பி நீ உருவாயிட்டேன்னா அப்புறம் நான் ஏறி உக்காந்துக்குவேன்ல. அதனால் வரலாம், கேபினெட் கேட்குறதுல பிரச்சனைலாம் வரலாம். எனக்கு போக்குவரத்து கொடுக்கலாம், சுகாதாரத்துறை கொடுக்கலாம், இத்தனை கேபினெட் கொடுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி சில இதெல்லாம் வரலாம். சார், முக்கியமான ஒரு கொஷினை மறந்துட்டேன் சார். எக்ஸிட் போல் இப்போ இந்த மற்றவைகளில் வந்து 0 to 6 இருக்குல்ல சார், இந்த யாரெல்லாம் சார் வருவா? ஒருவேளை அந்த 0 to 6க்குள்ளே வந்துச்சுன்னா யாரெல்லாம் இருக்காங்க? யார் நின்னா? நாம் தமிழர் கட்சி, இவங்க சசிகலா, ராமதாஸ் அவங்க கட்சி சேர்ந்து நின்னாங்கல்ல. ஆமாம், அதான் வேல்முருகன் கூட, பண்ருட்டி வேல்முருகன் நின்னார். அதனால் இது எப்படி நீங்கள் கணிப்பீங்க? பண்ருட்டி வேல்முருகன் நெய்வேலியில் ஜெயிச்சிருவார், பண்ருட்டியில் ஜெயிப்பார் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அவர் தான் நிக்கல, அவங்க கட்சி நிறுத்திருப்பாங்கல்ல. இல்லை, அதான் கட்சி அந்த 6 மெஜாரிட்டி அதில் இருக்கும்ல அப்படின்றாங்க. அதெல்லாம் சும்மா தூவி விட்றதானுங்க. 6%, 8%, 10% இப்படி தானே வாங்க முடியும். அவர்கள் எப்படி 6 சீட்டு 8 சீட்டு வர முடியும்? ஆளுக்கு ஒன்று இப்படி கூட வரலாம்ல. ஒன்று கூட வரட்டும், எப்படி வர முடியும்னு கேட்குறேன். பர்சன்டேஜ் வேணும்லன்ற. அப்போ எல்லாரும் ஆளுக்கு 5%ன்னு ஆகி இவங்க மட்டும் 8% வந்து எப்பா இவங்க தான்ப்பா அப்படின்னா அவ்வளோ எண்ணிக்கையில் கட்சிங்க இருக்கணும். அதுவும் இல்லைல்ல, மொத்தமே 3 கட்சி தான் இருக்குது. 3 பேருமே தலா 35, 34, 25, 20 இப்படி பிரிச்சுக்கும் போது 8, 7 பிரிச்சவங்க எப்படி சீட்டு வாங்குவாங்கன்ற? இயற்கையாகவே அது பொருந்தாதே, லாஜிக்கே இல்லையே. அப்போ தூவி விட்ருக்காங்கன்னு தெரியுதா? அங்கே போடுப்பா, இது போடு, இவங்க அங்கே கொஞ்சம் ஒரு 6 போடு, இதுதான் நடக்குது. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க மைக்கேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாதான் ஹை பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி.